ஆரம்பிக்கவே இல்ல. சுயமரியாதை இயக்க பெண்கள் அப்படின்ற புத்தகத்துல 9வது அத்தியாயம் ஆரம்பிக்க போறோம். நமக்கு இன்னும் சாதி வேண்டுமா? டு வி ஸ்டில் ரிக்வயர் காஸ்ட்? திருமதி கே. ஆண்டாளம்மாள் அவர்கள். இது புதிய விஷயம் அல்ல. யாவரும் கேட்டு அலுத்து போன விஷயமே. நம் இந்திய நாடானது தொன்று தொட்டு சாதி கொடுமையாலும் சமய சண்டையாலும் மிகவும் நோய்வாய்ப்பட்டு வருந்தி கொண்டு வந்திருக்கிறது. அவ்வப்போது அறிவுடையோர் சாதி கொடுமையையும் சமய ஊழல்களையும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியும் எழுதியும் வந்திருக்கிறார்கள், எழுதி கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நேர் எதிரிடையாக வைதீக மூட்டைகள் பின்னாலேயே எங்கள் மதம் போச்சு, கடவுள் போச்சு என்று கூப்பாடு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த முட்டுக்கட்டைகளால் நமது முன்னேற்றம் சிறிது தடைபட்டு கொண்டும் வருகிறது. இனி வைதிகர்கள் ஜாதிக்கு ஆதாரமாக காட்டுவது மத நூல்களையே. இம்மத நூல்களில் அந்தந்த காலத்தில் இருந்த பழக்க வழக்கங்களே சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு மிகுந்த சிறப்பை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். மத நூல்கள் யாவும் கடவுள் தன்மை பொருந்தியதாகவும் கடவுளும் அதன் அவதாரங்களாகிய பிராக்கெட்ல டியூப்ளிகேட் கடவுள்களும் நேரில் வந்து உபதேசித்ததாகவும் சொல்கிறார்கள். இவர்கள் கொள்கையின்படியே போனாலும் எல்லாம் வல்ல கடவுள் ஒருவரை தாழ்த்தியும் ஒருவரை உயர்த்தியும் வைத்து தன்னால் தாழ்த்தப்பட்டவர்களை எப்பொழுதும் இடைவிடாது துன்புறுத்தி கொண்டிருக்கும்படி சொல்லி இருப்பாரா? ஒரு காலும் சொல்லி இருக்க மாட்டார். அப்படி சொல்லி இருந்தால் அந்த கடவுளும் அது சொன்னதாக சொல்லும் நூலும் வந்த வழியை பார்த்து கொண்டு போகட்டும். மக்களுக்குள் பகைமையையும் பொறாமையையும் தாழ்வையும் உயர்வையும் வேற்றுமையையும் கற்பிக்கும் நூல்களுக்கும் அதற்கு காரணமான கடவுள்களுக்கும் இந்தியாவில் இனிமேல் வேலை கிடையாது. நமக்கு தற்காலத்தில் வேண்டுவது ஒற்றுமையான தூய வாழ்க்கை, ஒருவனுடைய நலத்திற்காக பெரும்பான்மையான ஏழை மக்கள் வருந்தாத வாழ்க்கை, நெற்றி வேர்வை நிலத்தில் விழ கடு வெயிலில் ஒரு நாள் முழுதும் பாடுபட்டு அரை வயிற்று கஞ்சிக்கு வழி இல்லாது வருந்தும் ஏழை தீண்டப்படான் என்று சொல்லப்படும் மக்கள் நம்மோடு சம உரிமை பெறக்கூடிய வாழ்க்கையே வேண்டும். இத்தகைய இன்ப வாழ்க்கைக்கு தடையாக இருக்கின்ற சாதியை அடியோடு ஒழித்தல் வேண்டும். நம்முடைய முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் தடையாக இருக்கிற நூல்களும் கடவுள்களும் ஜாதிகளும் நம்மை விட்டு அடியோடு தொலைதல் வேண்டும். ஜாதிக்கு அடிப்படையாக வைதிகர்கள் மனுஸ்மிருதி என்ற நூலையோ கடவுளையோ சொன்னாலும் அது நமக்கு சிறிதும் உடன்பாடு அல்ல. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு அக்காலத்திற்கு தக்கவாறு அப்பொழுது இருந்தவர்களால் எழுதப்பட்ட விஷயங்கள் தற்காலத்திற்கு பொருத்தமுடையதாக இருக்க முடியாது. கண்மூடித்தனமாக கடவுள் சொன்னார், அவர் சந்ததியராகிய வைதிகர்கள் சொன்னார்கள் என்று குரங்கு பிடியாக புத்தகத்தில் எழுதியிருப்பவற்றை நம்ப வேண்டும் என்பது மூடத்தனமே ஆகும். நாம் ஒற்றுமையுடன் சாதி வேற்றுமையின்றி வாழ்வதற்கு மத நூல்களை படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மத நூல்களில் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டு போகட்டும். நம்முடைய பகுத்தறிவிற்கு பொருத்தமுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டு மற்றதை தள்ளுவதே பொருத்தமுடையதாகும். இந்த கட்டுரையில் அவர்கள் மத நூல்களை கொண்டு பிறப்பளவில் ஜாதி இல்லை என்று அவர்கள் மத நூல்களை கொண்டு பிறப்பளவில் ஜாதி இல்லை என்று எனக்கு தெரிந்த மட்டில் விளக்குகிறேன். வேதத்திலும் உபநிடதங்களிலும் இதிகாசங்களிலும் ஸ்மிருதிகளிலும் இன்னும் மற்ற மத நூல்களிலும் சாதியை பற்றி சொல்லியிருப்பதாலும் சாதி நாட்டில் தொன்று தொட்டே இருந்ததனாலும் அதனை விடாது கைப்பற்றி ஒழுகல் வேண்டும் என்பது வைதிக கொள்கை. ஆகையால் மேற்கூறிய வைதிக கொள்கை பொருத்தமுடையதா அல்லவா? ஜாதிக்கு அடிப்படையாக சொல்லப்படும் நூல்களில் சாதி எத்தன்மையது? சாதி தொன்று தொட்டே இருந்தாலும் தற்காலத்தில் பொருளற்று பகைமைக்கு காரணமாக இருப்பதால் அதை இன்னும் கைப்பற்றத்தான் வேண்டுமா? சாதி கொடுமைகள் என்ன, எங்கனம் நீக்குதல் இயலும் என்பதை பற்றி எனக்கு தெரிந்த மட்டில் விளக்குகிறேன். முதலில் பழைய வேதத்தில் சாதி எத்தன்மையது என்று ஆராய்வோம். மிக பழைய நூலாகிய இருக்கு வேதத்தின் முதல் 9 மண்டலங்களிலும் சாதி வேற்றுமையை பற்றி குறிப்பு ஒன்றுமே காணப்படவில்லை என்றும், பிராமணன் என்னும் சொல் வேள்வி வேட்கும் முனிவனையும் பதிகங்கள் பாடும் புலவனையும் குறிக்கிறதென்றே அல்லாமல் பிற்காலத்தில் வழங்கும் பார்ப்பன வகுப்பினை குறிக்கவில்லை என்றும், ஏனைய 3 வகுப்பினரின் பெயர்களான சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்னும் சொற்களும் கூட அவ்வொன்பது மண்டலங்களிலும் காணப்படவில்லை என்பதும் ஆராய்ச்சியாளர்கள் துணிந்து கண்ட முடிவு. இதனால் அவ்வொன்பது மண்டலங்களிலும் எழுதப்பட்ட காலங்களில் மக்கள் எல்லாரும் ஒரே வகுப்பினராய் இருந்தனரே அல்லாமல் 4 வேறு வகுப்பினராய் பிரிந்திலர் என்பது புலனாகிறதென்றோ. இருக்கு வேதத்தின் 10ஆம் மண்டலத்தில் உள்ள புருடசூத்திர மந்திரமானது 4 வகை மக்கட்பிரிவை உணர்த்துகிறது. அங்கனம் உணர்த்தியும் இவ்வகுப்பினர் தாழ்ந்தோர் இவ்வகுப்பினர் உயர்ந்தோர் என்னும் வேறுபாடு இல்லாமல் வாழ்க்கைக்கு முதன்மையாக வேண்டப்படும் 4 வகை தொழில்களை செய்து கொண்டு உண்ணல் களத்தல்களில் ஏதோ ஒரு வேறுபாடுமின்றி ஒருமித்து வாழ்ந்து வந்ததாகவே சொல்லப்படுகிறது.
இந்நால்வகை மக்கட்பிரிவினரின் பெயரை அவவர் தொழில் வேறுபாடு பற்றி எடுத்தோதும் பதிகம் இருப்புரிட சுக்த மந்திரத்தை தவிர இப்புருஷ சுக்த, அது தமிழ் அப்படி பண்ணியிருக்காங்க. இப்புருட சுக்த மந்திரத்தை தவிர வேறெதும் ருக்குவேதத்தில் எங்கும் காணப்படாமையாலும் புருட சுக்த மந்திரத்தின் 9ஆம் செய்யுளில் ருக்கு, யசூர், சாமம் என்றும் 3 வேதங்களின் பெயரை மேற்படி சொல்லப்பட்டு இருப்பதினாலும் நால்வேறு மக்கட்பாகுபாடும் அதனை எடுத்து கூறும் புருட சுக்தமும் ருக்கு, யசூர், சாமம் என்னும் 3 வேதங்களும் இயற்றப்பட்ட காலத்தில் இருந்தன அல்ல என்பது ஆராய்ச்சியாளர்கள் துணிவு. இன்னும் சுக்கில யசூர் வேதத்தின் 30ஆம் இயலியர் பல வேறு தொழில்களை செய்யும் பல்வேறு மக்கள் கூட்டத்தின் பெயர்கள் மட்டுமே எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றுள் சாதி வேறுபாடுகளும் அவற்றின் உயர்வு இழிவுகளும் பேசப்படவில்லை. வேத காலத்தில் சாதி வேற்றுமையின் பொருட்டு பூணூல் அணியும் வழக்கம் காணப்படவில்லை. அக்காலத்தில் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்ததினால் கடவுளை வழிபடும் தொழிலிற் புகுந்திருப்போர் தொழிலிற் புகாதார் தம்மை அணுகாமல் விலகி போவதற்கு ஓர் அடையாளமாக அதனை அத்தொழில் இயற்றும் நேரங்களில் மட்டும் அணிந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுகாரும் யான் கூறி வந்த சான்றுகளால் வாசகர்கள் பழைய வேதத்தின் வைதிக மூட்டைகள் சொல்லுகிறபடி சாதி இல்லை என்று உணர வேண்டும். இனி பழைய உபநிடதங்கள் இதிகாசங்களில் சாதி எத்தன்மையது என்று ஆராய்வோம். வேள்வி வேட்டலும் நூல் ஓதுதலும் ஆகிய தொழில்களை செய்பவர் சத்திரியர் என்றும் இங்கனம் வகுக்கப்பட்டாலும் அவர்கள் அவ்வத்தொழில்களையே செய்ய வேண்டும் என்றும் தொழில் கட்டுப்பாடு சிறிதும் இருந்ததில்லை. துரோணர், அக்னிவேசர், அஸ்வத்தாமா முதலிய பிராமணர்கள் போர் தொழில் பயின்றமையும் பிரியமேதர், சினி முதலான சத்திரியர்கள் நூல் ஓதி பிராமணரானவையும் இதற்கு போதிய சான்றாகும். இவ்வகுப்பினர் தமக்குள் ஏதும் வேறுபாடின்றி ஒன்று சேர்ந்து பெண் கொண்டும் கொடுத்தும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள். ரதவீதி அரசன் புதல்வியை சியாவாசுவர் மணந்தமை ருக்குவேதத்தில் சொல்லப்பட்டது. விதக்மன் என்னும் சத்திரியன் புதல்வியை அகத்தியர் மணந்து கொண்டார். சுக்கிராச்சாரியார் என்னும் பிராமணர் தேவயானை என்னும் தம் பெண்ணை யயாதி என்னும் அரசனுக்கு கொடுத்ததாக மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது. இங்கனமே பிராமணர் புதல்விகளை மற்ற வகுப்பினரான சத்திரியரும் சத்திரியர் புதல்விகளை பிராமணர்களும் மணந்து கொண்ட வரலாறுகள் மலிந்து கிடக்கின்றன. மேற்கூறிய சான்றுகளால் ருக்குவேதத்திற்கு பிறகு பழைய உபநிடதங்கள் எழுந்த காலத்திலும் பிராமணர் சத்திரியர் என்னும் 2 வகுப்பே இருந்தன என்பதும் அவ்விரண்டு வகுப்பும் தொழிற் பற்றி உண்டாயினவே எல்லாமற் பிற்காலத்திற்போல பிறப்பளவால் உண்டாயினவல்ல என்பதும் அவ்விரு வகுப்பாரும் தமக்குள் ஏதும் வேற்றுமையின்றி உண்ணல் களத்தல்களால் ஒருமித்து வாழ்ந்தனர் என்பதும் இனிது விளங்கும். இனி புராணங்கள் இதிகாசங்கள் பிற்பட்ட உபநிடதங்கள் தோன்றிய காலத்திலேயேதான் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்னும் 4 வகுப்புகள் பிரிந்தன. இந்நால்வகை சாதியாரும் ஒரே தந்தைக்கு பிள்ளைகளாக பிறந்து 4 வேறு தொழிலால் 4 வகைப்பட்டார்களே அல்லாமல் அவர்களுள்ளும் உண்ணல் களத்தல்களில் ஏதும் வேறுபாடு ஏற்பட்டதில்லை. சூத்திரன் சமையல் செய்த உணவை பார்ப்பனன் அருந்தும் முறை பழைய கர்ப்ப சூத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாயு புராணத்தில் கிருதயுகத்தில் சாதிகள் இல்லை என்றும் பிறகு தொழில்களுக்கு ஏற்ப மக்கள் 4ஆக பிரிந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வைதிகர்கள் 5ஆம் வேதமாக கொண்டுள்ள மகாபாரதம் சாந்தி பருவத்தின் கண் மேற்கூறிய 4 வகை சாதியாரில் ஒழுக்கத்தால் மிக்கவரே உயர்ந்த சாதியார் எனவும் ஒழுக்கம் இல்லாதவரே தாழ்ந்த சாதியார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காலங்களில் உண்மை பேசுதலை மிக சிறந்த ஒழுக்கமாகவும் அதனையுடையோரே பிராமணராகவும் கருதப்பட்டார். ஆகையால் பிறப்பளவில் சாதி உயர்வு கொள்ளுதல் வேதங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் முதலிய எந்த நூலுக்கும் உடன்பாடு இல்லை என்பது நன்கு பெற்றோம். இனி வைதிகர்கள் சொல்லுகிறபடி சைவ வைணவ நூல்களிலாவது சாதி உண்டா என்பதை பற்றி ஆராய்வோம். சைவ வைணவ ஆசிரியராக கொள்ளப்பட்ட எல்லாரிலும் உட்பட்ட காலத்தவராகி அந்தனர் குடிப்பிறந்த மாணிக்கவாசகர் சாதி குலம் பிறப்பெண்ணுஞ் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லலுறுத்தாட்கொண்டு பேதை குணம் பிறருருவம் யானெனதென்னுரையாந்து கோதில் அமுதானனை குலாவுவதில்லை கண்டேனே என்று திருவாசகத்தில் பாடியிருப்பதை நம் வைதிகர்கள் அறிந்ததுதானே. சாத்திரம் பல பேசும் சளக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் என்று எழுந்த நாயனார் உரையை நோக்குமின். கோலும் புல்லும் ஒரு கையிற் கூச்சமும் தோலும் பூண்டு துயரம் உற்று என் பயன் என்று அப்பர் பார்ப்பனரையே பிறப்பளவில் உயர்ந்தவராக கொள்ளாத போது மற்ற பார்ப்பன கூலிகளையும்
பார்ப்பனர்களாகிய கோமுட்டியர், தட்டார், தச்சர், கண்ணார், கம்மாளர் முதலியவர்களையும் உயர்த்துதல் எங்கனம் பொருந்தும்? மேற்கூறியவர்கள் பூணூல் அணிவதால் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்தணரான அப்பூதி சைவ வேளாளரான திருநாவுக்கரசுடன் உடனிருந்து உண்ணும்படியா நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம்? இல்லையே. அந்தணரான திருஞான சம்பந்தர் பாணர்சாதியில் பிறந்த திரு நீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவர் மனைவியாரையும் எப்போதும் தம்முடனே வைத்திருந்ததோடு பார்ப்பனரான திருநீலகண்டரின் திருமாளிகைக்கு சென்றபோது அவரோடு ஒருங்கிருந்து உண்டதாகவும் தூயதாய் எண்ணிய வேள்வி மேடையிலே இடம் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதே. இதற்கு வைதிகர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறேன். தங்கள் மத குருவாக கொள்ளப்பட்ட சம்பந்தர் வழியை ஏன் அவரது அடியவர்களாகிய இவர்கள் பின்பற்றக்கூடாது என்று கேட்கிறோம். இனி வைணவ சமயத்துள்ளும் சாதி வேற்றுமையானது அவர்கள் கடவுளாக கொண்டுள்ள திருமாலின் திருவடிகளை அடைய ஒட்டாமல் தடுக்கும் பெருந்தடை ஆதலை காட்டும் வரலாறுகள் பல இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றையே இங்கே எடுத்து காட்டுகிறேன். திருமாலுக்கு தொண்டு செய்து அவரை பாடிய ஆழ்வார்கள் பன்னிருவரில் ஒருவரான திருப்பாணாழ்வார் என்பவர் பறையரில் இசைபாடும் வகுப்பிற் சேர்ந்த பாணர்குடியில் பிறந்தவராக இருந்தும் அவரை லோகசாரங்க முனிவர் என்னும் அந்தனர் காலில் விழுந்து வணங்கி தமது தோளின் மேல் ஏற்றி கொண்டு போய் கோயிலில் விட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறதே. இதற்கு வைதிகர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மிலேச்ச குலத்தில் பிறந்த திருமங்கை ஆழ்வாரை உயர்ந்தவராக ஏன் வைணவர்கள் பாராட்டுகிறார்கள்? அவர் குலம் மிலேச்சம் என்று இவர்களுக்கு தெரியாதா? பொய்கை, பேய், பூதம் முதலிய ஆழ்வார்களின் குலங்கள் இன்னவை என்பது புலப்படாதிருந்தும் அம்மூவரையும் ஏனைய எல்லாரினும் சிறந்தோராக ஏன் வைணவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு புலப்படவில்லை. இன்னும் நம்மாழ்வார் என சிறந்தெடுத்து கொண்டாடப்படும் சடகோபல் வேளாள குலத்திற் பிறந்தவராயிருந்தும் பார்ப்பன குலத்திற் பிறந்தவராகிய மதுரகவி ஆழ்வார் அவருக்கு மாணாக்கராகி தொண்டு செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறதே. இதற்கு என்ன செய்வது? நாங்களா மதுரகவி ஆழ்வாரை சாதி வேற்றுமை இல்லாமல் இருக்கும்படி சொல்லிக் கொடுத்தோம்? இன்று வைணவர்கள் பெரியவர்களாகவும் மதகுருக்களாகவும் கடவுளை அடைந்ததாகவும் சொல்லப்பட்ட அடியவர்கள் யாவரும் சாதி வேற்றுமை இல்லாது இருந்திருக்கும் பொழுது அவரை பின்பற்றுகிற இவர்கள் சாதியை குரங்கு பிடியாக பிடிப்பது ஏனோ தெரியவில்லை. இதுகாரும் வைதிகர்கள் கூறுகிறபடி அவர்கள் மத நூல்களிலும் சாதி வேற்றுமை சொல்லப்படவில்லை என்றும் வைதிகர்கள் தங்களால் பெரியோர்களாக கொண்டாடப்பட்டவர்கள் சாதி வேற்றுமை இல்லாது இருந்திருக்கிறார்கள் என்றும் எனக்கு தெரிந்த மட்டில் எடுத்துக்காட்டினேன். இவ்வளவை வைத்துக்கொண்டு நல்லதை எடுத்துக்கொள்ளாமல் கெட்டதை விடாமல் பிடித்து கொண்டு எங்கள் மதம் போச்சு, ஜாதி போச்சு என்று ஓலமிடுபவர்களின் பொய்க்கூற்றை பற்றி பகுத்தறிவுடைய பெரியோர் நகைக்காமல் விடுவரோ என்று வாசகர்கள் உணரவும் நிற்க. இனி சாதி வேற்றுமை பழமையாக உள்ளதென்றே கொண்டாலும் அதனை தழுவி ஒழுகல் வேண்டும் என்பதும் பகுத்தறிவில்லார் கூற்றாம். கடந்தன யாவும் நல்லனவென்று கொள்வதற்கில்லை, புதியன எல்லாம் தீயனவென்று கொள்ளுவதும் அறிவுடைமையாக. கடந்தவற்றில் தீயனவும் உண்டு, புதியனவற்றில் நல்லனவும் உண்டு. இக்காலத்தில் உள்ள பல்வகை மக்கட்பிரிவினரும் தத்தமக்கு பண்டு தொட்டே உரிய கடமைகளிலாவது பிறளாமல் வாழ்கின்றனரோ என்றால் அதுவும் இல்லையே. அப்படி வாழ்வதும் முடியாத காரியமே. காலம் மாறிக்கொண்டே வருகிறது, அதற்கு தக்கவாறு எண்ணங்களும் வேறுபாடு அடைகிறது. பார்ப்பனர் பெரும்பாலோர் தமக்குரிய நூல் ஓதுதல், வேள்வி வேட்டல் முதலான தொழில்களை அறவே கைவிட்டு ஆங்கில நூல்களை கற்று தம்மால் மிலேச்சராக கருதப்பட்ட வெள்ளைக்காரரின் கீழ் வேலைகளில் அமர்ந்து அவர்கள் ஏவிய பற்பல தொழில்களையும் செய்து வருகிறார்கள் அல்லரோ. இங்கனமாக தமக்குரிய தொழில்களை கைவிட்டு அரசரின் கீழ் அலுவல் பார்ப்போர் பார்ப்பனர் ஆகமாட்டார் என்று மனுஸ்மிருதி கூறியும் அரசரின் கீழ் ஊழியம் செய்வதே இப்போது அவர்களுக்கு இயற்கையாய் விட்டதன்றோ. கடல் கடந்து வேறு நாடுகளுக்கு போதல் பார்ப்பனர்களுக்கு மனுஸ்மிருதியில் விளக்கப்பட்டிருந்தும் அவர்களில் பலர் கடல் கடந்து தேடி திரும்பி வந்து தம் இனத்தவரோடு உறவு கலந்து பார்ப்பனரில் சிறந்தோராக கருதப்படுதலை நாம் காண்கின்றோம் அல்லமோ. உணவு சிற்றுண்டி முதலியவற்றாலும் விற்றலாலும் இசை பாடுதலாலும் இசை பாடுதலாலும் சோதிடம் சொல்லுதலாலும் சம்பளம் பெற்றுக்கொண்டு பிறர்க்கு கல்வி கற்பித்தலாலும் உயிர் பிழைப்போர் பார்ப்பனர் ஆக மாட்டார், அவர் மிக இழிந்தோரே ஆவர் என்று மனுஸ்மிருதி சொல்லியும் இப்போது இத்தகைய தொழில்களை செய்து வயிறு வளர்த்தலே அவர்களுக்கு இயற்கையாய் வந்து விட்டதன்றோ. இவ்வாறு பார்ப்பனர்கள் தமக்கு உரிய வழக்கங்களை கைவிட்டு இக்காலத்திற்கு ஏற்றபடி வாழ்தல் போலவே மற்ற வகுப்பினரும் தமக்குரிய பழைய தொழில்களையும் முறைகளையும் கைவிட்டு இப்புதிய தொழில்களையும் முறைகளையும் கைப்பற்றி நடந்து வருகிறார்கள்.
மேலும் இந்நாட்டவர்களுள் ஆண்பாலார் தமக்கு வழக்கமாய் உள்ளபடியே உடையுடுத்தாது மேல் நாட்டவரை போர் கார் சட்டை மேற்சட்டை இட்டும் தலையிற்குள்ளா தொப்பி கவிழ்த்தும் தமது பழைய முறையை மாற்றி வருகினர் அல்லரோ. 10 ஆண்டுகளுக்கு முன் காலையில் பழைய சோறும் மோரும் உண்டு நன்கு வளர்ந்தவர்களெல்லாம் இப்போது விடியும் நேரத்திலேயே காப்பி தண்ணீரும் ரொட்டியும் உண்ண கற்றுக்கொண்டனரே. இவ்வாறு மக்களுடைய நாகரிக வளர்ச்சிக்கும் அறிவின் மேன்மைக்கும் ஏற்ப காலந்தோறும் பழைய ஏற்பாடுகள் அழிந்து போதலும் புதிய ஏற்பாடுகள் புகுந்து பொருந்துதலும் இயற்கையாம். ஆகவே சாதி வேற்றுமை பழமையானதாக இருந்தாலும் தீமை பயப்பதால் அதை கைப்பற்ற வேண்டும் என்பது சிறிதும் பொருந்தாது என்றறியவும். இனி சாதி கட்டுப்பாட்டால் விளைந்திருக்கும் தீமைகளை ஆராயலாம். அளவிறந்த சாதி கட்டுப்பாட்டால் நம்மனோர் பெற்ற பயன் ஏதேனும் உண்டா? எதுவுமே இல்லை. அவற்றால் உயர்ந்த பயன்கள் உண்டாகாவிடினும் விடுக, தீமைகளேனும் விளையாமல் இருக்கின்றனவா என்றால் அப்படியும் இல்லை. அவை நன்மையை தராத மட்டில் அமையாமல் அடுத்தடுத்து பல தீமைகளையும் விளைவிக்கின்றன. தம்மை உயர்ந்த சாதியராக நினைப்பவர்கள் தம்மோடொத்த மக்களை எவ்வளவு இழிவாக நினைத்து இருமாக்கின்றார்கள். இழிந்தோராக ஒதுக்கப்பட்டவர்கள் எவ்வளவு துன்பத்தை அடைந்தாலும் அவர்களை உயர்ந்த சாதியார் என்போர் கண்ணெடுத்தும் பார்க்கின்றார்கள் இல்லையே. தாழ்ந்த சாதியாரிடத்தில் எல்லா வகையான ஏவற் தொழிலையும் வாங்கி கொண்டு அவற்றால் மிக்க செல்வமுடையவர்களாக வாழ்கின்றவர்கள் அவ்வேளை ஏவலர் ஒரு நாளைக்கு ஒருவேளை கூழ் உணவு கூட கிடையாம களைத்து கிடக்க அவர்களுக்கு ஒரு பிடி சோறாவது கொடுக்கிறார்களா? இல்லையே. இழிந்த சாதியார் கடுவெயிலில் நாள் முழுதும் நின்று கை எறிய கால் ஓய முதுகு நோவ வெட்டி தமது வீட்டு நிழலிலிருந்து வெட்டி வேர் இட்டு மனம் ஊட்டி பருகுகின்ற மேற்சாதியார் அக்கீழ்ச்சாதியார்கள் வெயிலால் நாவரண்டு உடல் தளர்ந்து ஒரு குடங்கை நீராவது முகந்து குடிக்கலாம் என்று அக்கிணற்றண்டை வந்தால் அவர்களை எவ்வளவு வன் நெஞ்சத்தோடு துரத்துகின்றனர். தீண்டாமை நோய் எல்லாரிடத்தும் பரவி நிலைத்து இருக்கிறது. மனித வகுப்பை மற்றொரு மனித வகுப்பு தீண்டக்கூடாதாம். இது என்ன அநீதி? கொடுமையிலும் கொடுமை. நெருப்பை தீண்டினால் சுடும், பாம்பை தீண்டினால் கடிக்கும். அப்படி இருக்க மனிதனை மனிதன் தீண்டினால் என்ன ஆபத்து வரும்? பாப்பானுக்கு மூத்தோன் பறையன் கேட்பார் இல்லாமல் கீழ்சாதியானான் என்றபடி பறையர் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று பெயர் உரை கூறி நமது சகோதர சகோதரிகளான 7 கோடி மக்களை அதிக துன்பத்திற்கு உள்ளாக்கி வருகிறார்கள். பறையரை கோயிற் கோபுர வாயில்களிலும் நெருங்க விடாத போலி உயர்ந்த சாதிக்காரர்கள் மற்ற சமயத்தினராய் எல்லா வகை ஊனும் உண்ணும் கிறிஸ்தவ மகமதிய வெள்ளைக்கார அதிகாரிகள் வந்தால் அவர்கள் முன் பல்லை இழுத்தி காட்டி அவர்களை கோயிலுள்ளே அழைத்து செல்வது ஏன் என்றுதான் கேட்கிறோம். நமது சகோதர சகோதரிகளான ஆதி திராவிட மக்கள் படும் துன்பம் அனத்தம் நினைக்கிறேன். அது அவர்கள் முன்னேற்றம் அடையாதபடி உயர்ந்த சாதி இந்துக்கள் செய்து வரும் கொடுமை அனந்தம். அது அனந்தம் தான் அனந்தமான்னு தெரியல. அனந்தம் இருக்கு பிரிண்ட்ல. பறையர்கள் பள்ளிக்கூடம் தெருவில் இருக்கக்கூடாதாம். அவர்கள் படிக்க கூடாதாம், கிராப்பு வைக்க கூடாதாம், வெள்ளை வேட்டி கட்டக்கூடாதாம், அதை முழங்காலுக்கு மேல் கட்ட வேண்டுமாம். பெண்கள் மேலாடை போடக்கூடாதாம், மீறி போட்டால் மாரை அறுத்து விடுவதாம். அவர்கள் நாகரிகமான நகைகள் போடக்கூடாதாம், குடைகள் பிடிக்க கூடாதாம், புஸ்தகம் பெட்டி முதலியவைகளை கையில் பிடிக்க கூடாதாம். இப்படியெல்லாம் உயர்ந்த சாதி இந்துக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிபந்தனைகளை ஏற்படுத்தி இருப்பதாக நாம் அடிக்கடி பத்திரிகைகள் படிக்கிறோம். இந்த கொடுமைகளை எந்த பகுத்தறிவு உள்ள மக்கள் பார்த்து கொண்டிருக்க முடியும்? உலகத்தில் பொதுவாக இருக்கும் உரிமைகளை தாழ்த்தப்பட்ட வகுப்பாரிடமிருந்து பறித்துக் கொள்வது எவ்வளவு கொடுமையிலும் கொடுமை. கடவுள் முன் எல்லாரும் ஒன்றுதான் என்றும் வாய் வேதாந்தம் பேசிக்கொண்டு தாழ்த்தப்பட்ட வகுப்பாரை கடவுள் இருக்கும் இடமாக கொண்டுள்ள கோயிலில் ஏன் விடக்கூடாது? வேலை இல்லாமல் அடிக்கடி அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கிற இவர்கள் கடவுள் வேண்டாம் என்று சொன்னாரா என்றுதான் கேட்கிறோம். எல்லாவித மத கொடுமைகளுக்கும் கடவுள் செய்த அக்கிரம செயல்களுக்கும் உள் அர்த்தம் வெளி அர்த்தம் என்று சொல்லும் பண்டிதர்கள் இதற்கு என்ன அர்த்தம் சொல்ல போகிறார்கள் என்று கேட்கிறேன். தாழ்த்தப்பட்ட மக்கள் சுத்தமாக இல்லை என்று கூப்பாடு போடுவதில் பயன் என்ன? ஊன் தின்பவர்கள் என்று ஓலமிடுவதில் பயன் என்ன? உயர்ந்த சாதியர்களும் ஊன் தின்கிறார்கள், அசுத்தமாக இருக்கிறார்கள். இவ்வித குணங்களை உடையவர்கள் கோவிலுக்குள் விடும்போது ஏன் தாழ்த்தப்பட்டவர்களை விடக்கூடாது? சாதி என்ற பேயல்லவா கோவிலில் தலைவிரித்து தாண்டவம் ஆடி வருகிறது. சாதி கட்டுப்பாட்டால் சில கொடிய பழக்க வழக்கங்கள் நம் நாட்டில் வேரூன்றி போயிருக்கிறது. அக்கிரம செயல்களுக்கு ஜாதி ஆதாரம் அளிக்கிறது. கைத்தொழில் சிறப்புற்றிருந்த நாடு
இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து உரிமை நீங்கி வயிற்று பிழைப்புக்கு வழி இல்லாமல் அரை வயிற்று கஞ்சிக்கு ஆவல் பட்டு கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் சாதி கொடுமை என்றோ? அழகிய ஆடைகளை நெய்வோனை இழுத்து கூறின் அத்தொழில் விருத்தியடைவதெங்கனம்? பொன் நகைகளை பொலிவுடன் செய்வோனை இழுத்து கூறின் அவன் தொழில் எப்படி முன்னேற்றம் அடையும்? இனி மேல் சாதியார் என்போராவது தமக்குள் அன்பும் ஒற்றுமையும் பூண்டு ஒழுகுகிறார்களா என்றால் அப்படியும் இல்லை. அவர்களுக்குள்ளும் பற்பல சாதி வேற்றுமைகள். ஒரு சிறு வகுப்பினர் மற்றொரு சிறு வகுப்பினரை தம்மிற் தாழ்ந்தவர் என்று கருதி அவரோடு உண்ணல் கலத்தல்களை செய்யாமல் இருமார்க்கின்றனர். எந்நேரமும் சாதி உயர்வு தாழ்வுகளை பற்றியே பேசுகின்றனர், அல்லாது வேறு விஷயங்களை பற்றி பேசுகின்றனர். நம் இந்திய நாட்டவர் அல்லாத வெள்ளைக்காரருள்ளும் அவரோடொத்தார் பிறருள்ளும் இத்தகைய பொல்லா போலி சாதி கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவா? இல்லையே. அவை இல்லாமையின் அவர்கள் தம்மில் ஆண் மக்களும் பெண் மக்களும் தத்தம் இயற்கைக்கு இசைந்தாருடன் இனிது கூடி வாழ இடந்தந்து அவ்வாற்றால் அறிவிலும் ஆண்மையிலும் சிறந்த மக்களை பெற்று உலகமெங்கும் தாமாகவே பரவி எல்லா நலங்களும் எய்தி அந்நலங்கள் இல்லாத நம் நாட்டவர்களை ஆண்டு வருகிறார்கள். இனி இச்சாதி வேற்றுமை கட்டுப்பாடுகளுக்கு நம் தமிழ் மாதர்கள் ஆளாகி வரும் துன்பங்கள் கணக்கற்றவை. நமக்கு படிப்பும் வேண்டாம், பணமும் வேண்டாம், அழகும் வேண்டாம், நல்ல சாதியானாய் மட்டும் இருந்தால் போதும். அவன் ஏழையாயிருந்தாலும் கல்வி இல்லாதவனாயிருந்தாலும் கிழவனாயிருந்தாலும் குற்றமில்லை என்று சொல்லி அழகிய அறிவுள்ள நல்ல இளம் பெண்களை ஒரு மடையனுக்காவது அல்லது ஒரு கிழவனுக்காவது கட்டிவிடுகின்றனர். ஆண் மக்களைப் போலவே பெண் மக்களுக்கும் அறிவுண்டு இன்ப துன்பங்கள் உண்டு என்று சிறிதும் உணர்கிறார்கள் இல்லை. கல்யாணம் செய்து கொள்ளுவதில் தாய் தந்தையரை விட மணமகளுக்கும் மணமகனுக்கும் அதிக உரிமை உண்டு என்பதை மறந்து விடுகிறார்கள். இசையாதவனுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஓர் ஏழை சிறுமி அவனாற்படும் துன்பங்களை பொறுக்க மாட்டாமல் அவனை விட்டு நீங்குவாளாயின் அவள் மேல் சிறிதும் இரக்கமில்லாமல் பழி கூறுவாரே எங்கும் உளர். ஒரு கிழவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் சில நாட்களில் அவன் இறந்து போக அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாய் உயிரற்ற பிணம் போல் காலம் கழிக்கும்படி தன் வாழ்நாள் முழுதும் கட்டாயப்படுத்தப்படுகின்றனள். அவள் அக்கடும் கட்டுப்பாட்டில் சிறிது பிசகுவளாயினும் அவளுக்கு வரும் பழி சொல்லும் துன்பமும் அளவிடப்படா. இவ்வாறு நம் பெண் மக்களை துன்புறுத்தும் ஆடவர்கள் தாமாவது பிசகுபடாவது நடக்கின்றார்களா எனில் அதுவும் இல்லை. ஒரு கெட்டவன் எத்தனை முறை வேண்டுமானாலும் தான் சாகும் மட்டும் மகளிர் பலரை மணந்து கொள்ளலாம். தமக்குள்ள பொருளை எல்லாம் குடிக்கும் கூத்துக்கும் சூதுக்கும் வம்பு வழக்குக்கும் செலவழித்து விட்டு தம் மனைவி மக்களை சோற்றுக்கும் துணிக்கும் அலைந்து திரிய விடலாம். தான் 70 ஆண்டு ஆனாலும் 15 ஆண்டுள்ள ஒரு சிறுமியை மணந்து கொள்ளலாம். இவைகளை கேட்டார் இல்லை. ஆனால் இவனுக்கு பிணைக்கப்பட்ட ஏழை சிறுமியோ இக்கொடிய சாதி கிழவனை விட்டு விலகுவாளாயின் அவள் உடனே கற்பொழுக்கத்தில் வலுவியலாகி விடுவாளாம். மறுமணம் செய்து கொள்ளுவது சாதி குறைவாம். பெண் மக்களை எறும்பு கொசு போல் நசுக்கும் இத்தனை சாதி கொடுமைகள் நம் நாட்டிலன்றி பிறந்த நாட்டிலும் காணப்படுவதில்லை. மற்ற நாடுகளில் உள்ள பெண்பாளார் ஆண்பாளாரோடு ஒப்ப எல்லா உரிமைகளும் பெற்று இனிது வாழ்ந்து வருவதால் அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளும் அறிவிலும் அழகிலும் ஆண்மையிலும் பிற நலன்களிலும் சிறந்து உலகில் பயன்பட்டு வருகின்றனர். துன்பத்தில் உழலும் நம் இந்து மாதர்களின் வயிற்றில் பிறக்கும் பிள்ளைகளோ அறிவில்லா மடையராய் அவற்றிற்கேற்ற தீய தன்மையும் தீய செயலும் உடையராய் துன்ப வாழ்விற்பட்டு விரைவில் உயிர் மாளுகின்றனர். இவ்வளவும் சாதி வேற்றுமையால் விளைந்த தீவினையாகும். ஆகையால் சாதி வேற்றுமையை விளக்க வேண்டுமானால் ஒரு பெண்ணுக்கு ஏற்ற இளைஞன் எந்த மரபிற் பிறந்தவனாய் இருந்தாலும் அவன் அவளை விரும்புவாளாயின் அவனுக்கே அவளை வாழ்க்கைப்படுத்துதல் வேண்டும். ஒரு சிறு சாதிக்குள்ளேயே நல்ல மணவாளன் கிடைத்தல் அரிது. இதனால் அநேக பெண்கள் மனமின்றி இருக்கிறார்கள். ஆகையால் கலப்பு மனத்தை ஆதரித்தல் முதன்மையாகும். நாயுடு, முதலியார், செட்டியார், ஐயர், ஐயங்கார் என்ற பட்டங்கள் சாதியை குறிக்கிறபடியால் அவைகளை நீக்கிவிடுதல் வேண்டும். உயர்ந்த சாதியர்களை வீடுகளில் வேலை செய்வதற்கு வைப்பதற்கு பதிலாக தாழ்த்தப்பட்டவர்களையே வேலைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். சாதியை குறிக்கின்ற பூணூல் முதலிய அடையாளங்களை எடுத்து விடுதல் வேண்டும். பார்ப்பனர்கள் மற்ற வகுப்பினரை தாசி மகள் என்ற பொருளையுடைய பதமாகிய பார்ப்பனார்கள் மற்ற வகுப்பினரை தாசி மகள் என்ற பொருளையுடைய பதமாகிய
சூத்திரன் சூத்திரச்சி என்று அழைப்பதால் அப்பேற்பட்ட இழிந்த குணமுடையவர்கள் வீட்டில் வேலைக்கு போதல் கூடாது. நாம் அவர்களை உயர்ந்தவராய் கருதவும் கூடாது. பார்ப்பனர்கள் நமது வீட்டில் வந்து விசேஷங்களை நடத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மை விட்டு அடியோடு தொலைதல் வேண்டும். உயர்ந்த சாதி என்று போலி வேஷம் போட்டுக்கொண்டு நம் வீட்டில் உண்ண மாட்டேன் என்பவருடன் நாமும் சேர்தல் கூடாது. அவர்களை நாமும் ஒதுக்கி வைக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்களை நாகரிகமடைய செய்து அவர்களை நம்மோடு சம உரிமை பெற செய்தல் வேண்டும். எந்த இடத்தில் உயர்வு தாழ்வு காட்டப்படுகிறதோ அவ்விடத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடாது. இவ்வாறு செய்தால் ஒருவாறு சாதி கொடுமையை நீக்கிக் கொள்ளலாம். இந்த இந்த கட்டுரை வெளியானது குடியரசு இதழில். தேதி கவனிக்கணும். 22/5/1932, 5/6/1932, 2 மாதங்கள்ல 2 பாகமாக வெளிவந்த கட்டுரை இது. 1932 1932ல எழுதின இந்த அம்மையார் ஆண்டாள் அம்மாளுடைய வயது ஒரு 20ஆக வைத்துக் கொண்டாலும் 1910 பிறந்த ஒரு பெண்மணி இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ நம்ம படித்த விஷயங்களோட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு அது எவ்வளோ பெரிய அந்த அவங்களுடைய மூர்த்தி எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த, அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய அந்த சுயமரியாதை உணர்வு எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புகிறேன். நன்றி. அடுத்த இது யார் படிக்கிறா? அடுத்து நாகு, நீங்க படிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் காளி. 2 ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிறீங்க. வாசிச்சு முடிச்சுட்டு தான் ரெக்வஸ்ட் டிஸ்கஷனுக்கு ஓப்பன் ஆகும். ப்ளீஸ். ஓகே. 17வது அத்தியாயம் தானே காளி? 8 இல்லையாடா? சேலம் ஜில்லா சுயமரியாதை பெண்கள் மாநாடு இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம். ஓகே 8. அப்ப நான் 8 நான் ரீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா உள்ளது நீங்க அப்படி சரிம்மா. ஓகேம்மா. ஓகேம்மா. சேலம் ஜில்லா சுயமரியாதை பெண்கள் மாநாடு. திருமதி ஆர். அன்னபூரணி அம்மாள். அகிலமெல்லாம் சுதந்திர உணர்ச்சி தோன்றி ஜனநாயகம், சமத்துவம், பொதுவுடைமை, விஞ்ஞானம் என்னும் பல பெயர்களோடு சங்கநாதமிட்டு வரும் முழக்கத்தை கேட்டு மதங்களும் குருக்களும் இருந்தவிடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் இந்நாளில் சுயமரியாதை இயக்கம் நமது நாட்டில் தோன்றி மாதர் அடிமையையும் தீண்டாமையையும் போக்கி சமதர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இயங்கி வருவதில் ஆச்சரியப்படத்தக்கது என்ன இருக்கின்றது? கிரேக்கர், ரோமர் முதலியோருடைய தொன்மை நாகரிகங்கள் எல்லாம் இருந்தவிடம் தெரியாதொழிந்ததற்கு காரணம் என்ன? அவ்வக்கால மனித சமூகத்தின் முன்னேற்றத்தை பின்பற்றி செல்லாமையால் அன்றோ? ஆதலில் மனித வர்க்கத்தின் நாகரிகத்தையும் முன்னேற்றத்தையும் பின்பற்றி செல்லாமல் எதிர்த்து நிற்கும் கொள்கைகள் வைதீகமாயினும் சரி, ஐதீகமாயினும் சரி, அவைகள் இருந்தவிடம் தெரியாமல் ஒழிய வேண்டியது என்பது உண்மை என்றோ? பாரத கதையில் கூறப்படும் வில் வீரர்களாகிய விஜயனும் வீமனுமே திரும்பி வந்து வில்லையும் கதையையும் எடுத்துக்கொண்டு அன்ட்வர்ட் கோட்டையை நிர்த்துளியாக்கிய ஜெர்மன் பீரங்கி முன் போவார்களானால் அவர்கள் கதி என்னாகும் என்று கேட்கிறேன். எந்த காங்கிரஸாவது வைதீகராவது அக்காலத்து வில்லும் வாளும் புனிதமானதென்று கூறி இக்கால யுத்த கருவிகளாக மேற்கொள்ள முன் வருவார்களா? இல்லையெனின் ஏன் முன்னோர் வழக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று கேட்கின்றேன். காலச்சக்கரத்தின் துணை நலத்தால் விசாலப்படும் அறிவின் வளர்ச்சிக்கேற்ற மனித வர்க்கத்தை மகிழ்விக்க கூடியதே தவிர பழமை என்பதும் மத கொள்கை என்பதும் சிறிதும் பொருந்துவனவல்லவாம். நீலகிரியில் போர்த்து கொள்ளும் கம்பளம் கடப்பையில் போர்த்து கொள்ள உதவாது போல காட்டுமிராண்டித்தனமான காலத்து அநாகரீக நிலையிலும் அனுசரித்த கொள்கையும் செயலுமாகிய வேத ஸ்மிருதிகளின் விதிகள் விஞ்ஞான உலகமாகிய இவ்20ஆம் நூற்றாண்டுக்கு உதவாதென்பதை நமது வைதீக நண்பர்கள் உணர வேண்டும். இந்து மதத்தின் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரே காலத்தில் ஒரே இடத்தில் உண்டானவைகள் அல்ல. பண்டைய ஆரியரது பல்லாயிர வருட சரித்திர வரலாறுகளை அவை. கால வேற்றுமைக்கேற்ப அப்போது விதிக்கப்பட்டனவும் ஒன்றுக்கொன்று சிறிதும் பொருந்தாதவுமான அபிப்பிராயங்களை அவற்றுள் நிரம்பி கிடக்கின்றன.
நமது தற்கால அறிவியக்கத்திற்கு சிறிது பொருந்தாதனவும் அருவருக்கத்தக்கதுமான பல கொள்கைகள் அவற்றில் காணலாம். உதாரணமாக, ரிஷி சிரேஷ்டர்கள் முதலாக யாவருமே அக்காலத்தில் பசுமாமிசம் உள்பட பலவித ஊன்களை தின்று சோமரசம் போன்ற மதுக்களையும் குடித்து வந்தனர். பசுமாமிசத்தை ஆசாரியர்களான் பிராமணோத்தமர்கள் தின்னலாமாவென்ற ஆசங்கை எழுந்தபோது மகரிஷி யக்ஞவல்கியர் சரியோ தப்போ பசுமாமிசம் உண்போரை இந்துக்களில் சேர்க்க முடியாது என்று கூறும் எந்த ஆச்சாரியராவது மிருதுவான பசுமாமிசத்தை தின்ன முன் வருவாரா என்று கேட்கிறேன். ஒரு பெண் பல புருஷருக்கு மனைவியாக இருக்கும் வழக்கத்தையும், ராட்சசம் உள்பட 8 விதமான கல்யாணங்களையும், 12 விதமான புத்திரப்பேற்றையும், வர்ணபேத விபச்சாரங்களையும், நரபலி சிசுவதை, சதி முதலியவை கொடிய ஆச்சாரங்களையும், இன்னும் இவை போன்ற பல ஒழுங்கீனங்களையும் ஆரிய ஸ்மிருதிகளில் காணலாம். அவைகளையெல்லாம் திரும்பவும் அனுஷ்டானத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று எந்த ஆச்சாரியராவது, ஐயங்கார்களாவது கூறுவார்களா? இவைகளின் நிலைமை இங்கனம் இருக்க இவைகளை புனிதமானதென்று மதித்து பெருமைப்படுத்த வேண்டும் என்று எவராவது எதிர்பார்ப்பார்களானால் அவர்கள் ஏமாற்றம் அடைவார்களே தவிர பலனடைய மாட்டார்கள் என்பது உண்மை. 1911 வருட ஜனகணித அறிக்கையின் குறிப்பிட்டுள்ள ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தென்னிந்தியாவில் உள்ள ஒவ்வொருவனுடைய பேரவாவெல்லாம் தன்னை ஒரு பிராமணனாக அல்லது பிராமணனை போல் இருப்பவனாக பிறர் மதிக்க வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள் என குறிக்கப்பட்டிருக்கிறது. இதனின்று அறிய கிடைப்பது என்னவென்றால், பார்ப்பனர் அல்லாதோராகிய நாம் எல்லாம் புரோகித சடங்காச்சாரங்களுக்கு அளவில்லா மதிப்பை கொடுத்து அவைகளுக்கு அடிமைகளாக வாழ்ந்து வந்தமையால் பார்ப்பனர்கள் தங்கள் பெருமைக்கு நமது மூட பக்தியை கருவியாக்கி கொண்டு செல்வாக்கடைந்து வந்தார்கள் என்பது நன்கு விளங்கவில்லையா? 1911 வருட ஜனகணித அறிக்கைனா சென்சஸ் 1911 1911 சென்சஸ் பேசுங்க. இம்மட்டும் 3000 ஆண்டுகளாக பிராமணரே இந்நாடெல்லாம் மேலளாவி முன்னிருந்தார். இடையே வந்தார் முதலிய எல்லோருடைய நாகரீகங்களையும் தங்கள் பார்ப்பனியத்திற்குட்படுத்தியும் மாற்றியும் தாமே பூதேவர் என்றும் தமது சாதியே ஒப்புயர்வற்றதென்றும் மற்றெல்லாரும் தமக்கு படிப்படியாக கீழ்ப்படுத்தப்பட்டு தமக்காகவே உழைக்க வேண்டும் என்று நிலைநாட்டியது மட்டுமின்றி பிறரையும் ஒருவாறு நம்பி அப்படியே ஒழுகும்படி செய்திருக்கிறார்கள். ஆகையால் காலம் என்னும் பேராற்று வெள்ளத்தில் பகுத்தறிவென்னும் தோணியின் துணையை கொண்டு சுதந்திரம் என்னும் பட்டணத்தை நோக்கி மேனாட்டாரெல்லாம் உல்லாசமாக ஓடிக்கொண்டிருக்கையில் நாமோ வைதீகம் பழமை என்னும் பார்ப்பன விலங்கில் சிக்குண்டு மூழ்கி தள்ளாடி தவிக்கின்றோம் என்பதை யாராவது மறுக்க கூடுமா? வேண்டாதனவும் விளக்கக்கூடியனவும் தாங்களாகவே ஏற்படுத்தி கொண்டனவுமான பல்வேறு சுயகாரிய அர்த்தங்களால் இந்துக்கள் கஷ்டப்படுவது போல இப்பேருலகில் வேறு யாரும் கஷ்டப்படவில்லை என்று மகா மேதாவியாய் விளங்கின ராஜா சர் டி மாதவராவ் கூறியுள்ளது உண்மையல்லவா? ஆதலின் இப்போது நமக்குள் நடைபெறும் மதக்கோடல் பழக்க வழக்கங்கள் முதலியன எல்லாம் பரமாத்மா ஜீவாத்மா என்னும் பூச்சாண்டிகள் மேல் கட்டப்பட்டு நமது முன்னேற்றத்திற்கு தடை கற்களாய் இருந்து வருகின்றமையால் அவைகளை அடியோடு பெயர் தெரிந்து பகுத்தறிவை துணை பற்றி முன்னேற வேண்டியதே அவசியம் என்று ஸ்தாபிக்கப்பட்டது. இனி அதற்கு எம்முறைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பது பற்றி விசாரிப்போம். பொதுவாக மதங்களின் கட்டுப்பாடுகள் ஜன சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு பெருந்தடைகளாயிருந்து வருகின்றமையால் அம்மதங்களின் மயக்கம் மனித சமூகத்தின் சிந்தையை விட்டு விலக வேண்டியது அவசியமாயினும் சிறப்பாக நமது நாட்டின் முன்னேற்றத்திற்கு மகளிர் சமத்துவமும் ஜாதி பேத விலக்கும் விரைந்துண்டாக வேண்டும் என்று யான் கேட்டுக்கொள்கிறேன். சமூக சீர்திருத்தத்தினாலோ அல்லது அரசியல் சட்டங்களினாலோ அல்லாமல் மத கொள்கைகளை பின்பற்றும் வரை மாதர் முன்னேற்றத்திற்கு சிறிதும் மார்க்கமே இல்லை என்பது திண்ணமாம்.
ஒரு மதம் மாதர்களுக்கு ஆத்மா இல்லை என்று கூறும். வேறொரு மதம் ஆண்களுக்கு அடிமைகளாயிருக்கவே பெண்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்று கூறும். இம்மதங்கள் எல்லாம் இடியுண்ட நாகம் போல் ஏற்றுண்டு நசுங்கும் வண்ணம் நமது சத்தன்மை இயக்கம் தோன்றி மாதர்களுக்கு ஆத்மா இல்லை என்னும் பேதையரை மனிதருக்குள் ஆத்மா எங்கிருக்கிறது என்று கேட்கிறது. பெண்கள் பாவ ஜென்மங்கள் என்னும் பாவிகளை ஜென்மம் எடுக்கும் ஜந்துவுக்கு எத்தனை கால்கள் என்று கேட்கிறது. பெண்கள் ஆண்களுக்கு அடிமை என்ற வீணரை ஆண்கள் அடிமையுண்டு உழல்வதற்கு காரணம் என்னவென்று கேட்கிறது. பெண்கள் ஆண்களுக்கு அடிமையானால் அடிமைகளை வாழ்க்கை துணையாக கொள்ளும் ஆண்கள் அறிவுடையோராவாரா? இந்திய ஜனத்தொகையில் அரைப்பாங் கொண்டவர்களும் சமூக வாழ்க்கையிலும் மக்கள் பேச்சிலும் சதா ஈடுபட்டுழைப்போருமாகிய பெண் மக்களை அடிமைகளாகவும் பேதைகளாகவும் கருதி இம்சித்து வரும் நாடு எங்கன முன்னேற்றம் அடையக்கூடும்? பெண்களை சமத்துவமாக நடத்தியதன் பேருதவியை மகா யுத்தம் நிரூபித்து காட்டியதை இங்கு ஞாபகப்படுத்துகிறேன். போர்த்திறம் செறிந்த ஜெர்மானியரின் சேனா வெள்ளம் ஐரோப்பிய நாகரீகத்தையே சிதைத்து தமது ஆயுத பலத்தை நிலைநாட்ட முயற்சித்தமை உலகமறிந்ததென்றோம். பிரெஞ்சு தேசத்தில் உள்ள ஆண் மக்களும் இங்கிலாந்தின் இளைஞர்களும் ஜெர்மானிய சேனா வெள்ளத்தை கடுமையாய் தடுத்து கொண்டிருந்தமையால் உள்நாட்டு தொழில்களாகும் ரயில்வே, தபால், தந்தி, சுகாதாரம், வைத்தியம், கைத்தொழில் முதலியனவையெல்லாம் கவனிப்பாரற்று நசிந்து போகும் நிலைமையில் இருந்ததை உணர்ந்த அந்நாட்டு பெண்மணிகள் அவ்வேலைகளை எல்லாம் சரிவர நடத்தி அவர்கள் நாட்டின் பெருமையையும் பொருளாதாரத்தையும் காப்பாற்றினார்கள். அப்பெண்களுக்கு சமத்துவ உரிமை கொடுத்தால் அந்நாட்டுக்கு ஏற்பட்ட பேருதவியை நாகரிக உலகம் மறக்கக்கூடுமா? இவ்வுண்மையை அறிந்தவராகும் முஸ்தபா கமல் பாக்ஷா வென்னும் துருக்கிய வீரர் தம் நாட்டிலுள்ள பெண்களின் அடிமைத்தனத்தையும் படுதா முறையையும் நீக்கி சமத்துவ உரிமையையும் சட்ட மூலமான பாதுகாப்பும் ஏற்படுத்தியுள்ளமையால் அத்துருக்கிய நாடு வன்மை மிகுந்த வல்லரசாய் திகழ்ந்து வருவதை யார் மறுக்கக்கூடும்? அங்ஙனம் நமது நாட்டு மாதர்களுக்கு சமத்துவம் தந்து சமூக சீர்திருத்தம் செய்ய போகின்றீர்களா? அன்றேல் காங்கிரசுக்கும் கதருக்கும் போட்டுக்கொண்டு காலந்தள்ள போகிறீர்களா என்று கேட்கிறேன். பெண்களுக்கு சமத்துவமான உரிமை வழங்க வேண்டியதின் அவசியத்தையும் அதனால் அடையப்பெறும் முன்னேற்றத்தையும் அது எப்படி ஸ்பெல் பண்றதுன்னு தெரியலையே. ஓகே, நம்மளில் சிலர் அப்படி வேணா வச்சுக்கலாம். முன்னேற்றத்தையும் சிலர், நம்மனோரில் சிலர், அதான் நம்மில் சிலர் தான். அதான் நம்மில் சிலர். இவ்வளோ கஷ்டமா எழுதியிருக்காங்களப்பா. நம்மில் சிலர் இன்னும் அறியாதவர்களாய் எதிர் பிரச்சாரம் செய்து வருவது வருந்தத்தக்கதொன்றாம். உதாரணமாக, இவ்வுலகில் உள்ள பல நாட்டார்களும் பரிசு பெறும்படி ஒரு பந்தய ஓட்டம் ஓடுவதாக வைத்துக் கொள்வோம். அவ்வோட்டத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் வாழும் ஆண்கள் ஒரு காலாகவும் பெண்கள் ஒரு காலாகவும் சேர்ந்தாக வேண்டும். ஆக 2 கால்களாலேயே அப்பந்தயத்தில் ஓட வேண்டியதாயிருக்கின்றது. ஆதலின் ஆண்களைப் போலவே பெண்களுக்கு கல்வி பயிற்சி முதலிய சமத்துவ உரிமைகளை வழங்கி அவர்களால் அடையக்கூடிய பலன்களை எல்லாம் அனுபவித்து வரும் நாட்டார் 2 கால்களாலும் ஓடுகிறவராவார்கள். அங்ஙனம் செய்யாமல் பிள்ளை பெறும் இயந்திரங்களாகவும் சமையல் செய்யும் அடுக்களையாகவும் பெண்களை கருதி அடிமைகளாக நடத்தி அவர்களால் அடையக்கூடிய நன்மைகளை அடையாமல் வாழ்ந்து வரும் இந்திய நாட்டார் ஒரு காலை மடக்கி கொண்டு ஒரு காலால் நொண்டியடித்து ஓட முயலும் முடவருக்கு சமமாய் இருக்கிறார்கள் என்பது பிழையாகுமா? இவ்வுண்மையை உணர்ந்து கொள்ளும் காலமே நமது விடுதலைக்குரிய காலம் என்பதில் என்ன சந்தேகம்? கணவரை பேணும் பெண்களின் சிரத்தையையும் வீட்டு வேலைகளில் திறமையுமாகிய குணங்களையே வியந்து கூறுகிறது ஒரு பழம்பாடல். அடிசிற்கினியாளே அன்புடையாளே படிசொல் கடவாத பாவாய் அடிவருடி பின் தூங்கி முன்னெழும் பேதையே போதியோ என் தூங்கும் என் கண்ணினி என்று தன் சுக சௌகரியங்களை பெரிதாய் பாராட்டி கூறியதாக காண கிடைக்கின்றதே. இம்மட்டோ
பெண்களாய் பிறந்தோரும் பெண்களை பெற்றோரும் நமது இந்து சமூகத்தில் படும் பாடு அம்மம்மா. அளவிடுவதற்கரியனவாம் 5 பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என்னும் பழமொழியுடன் 5 ஆண்களை பெற்றுவிட்டால் ஆண்டியும் அரசனாவான் என்னும் பழமொழியும் இந்நாளிலே வழங்கி வருவதை அறியாதார் யார்? குதிரை தூக்கி போட்டதுமன்றி குழியையும் பறிப்பது போல் ஒருவன் பெண்ணை பெற்று கண்மணி போல் வளர்த்து இரவு பகல் நித்திரையின்றி அதே கவலையாய் தேடித் திரிந்து பற்காட்டி கெஞ்சி மனது கிசைந்தவனோ இசையாதவனோ ஒருவனையும் சம்பாதித்து தனது மாசு மறுவற்ற மல்லிகை மலர் போன்ற கன்னிகையை சர்வாலங்கிருத பூஷணியாய் அநேக சீடர்களுடன் அப்பனே அடித்தாலும் அணைத்தாலும் நீயே இவர்களுக்கு கதி. இன்னும் பல ஸ்திரீகளிடம் சென்றாலும் வேறு கல்யாணங்கள் செய்து கொண்டாலும் நீயே இவளுக்கு துணை. இன்னும் உன் தாய் தந்தையருக்கும் உடன் பிறந்தோருக்கும் இவள் அடிமை. நீ எப்பாடு படுத்தினாலும் இவள் இனி உன்னுடைய சொத்து என்று தாரை வார்த்து கல்யாணம் செய்து கொடுக்கும் கொடுமை 100 கணக்காக நமது கண்முன் நிகழ்வதை யார் மறுக்கக்கூடும்? இவ்வித கொடுமைகளுக்கெல்லாம் பால்ய மனம் என்னும் வைதீகமே காரணமாயிருக்கின்றதென்பதை இல்லை என்று யார் விரல் விட்டு சொல்லக்கூடும்? இங்கிலாந்து, பிரான்சு, ஸ்பெயின் முதலான தேசங்களில் 30 வயதுள்ள ஆண்களை சிறுவர்கள் என்றும் 25 வயதுள்ள பெண்களை சிறுமிகள் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் நமது நாட்டிலோ 13 வயதுள்ள இளம் பெண்ணை பெரிய மனுஷியாய் விட்டாள் என்று பறைசாற்றி 30 வயதுள்ள மாதர்களை கிழவியாய் விட்டாள் என்று கூசாது கூறுகிறார்கள். இவ்வித இழிவுக்கு காரணம் பால்ய மனம் என்னும் குழந்தை மனம் அல்லவா? பெண் கல்வி முன்னேற்றமடையாமைக்கும் உடல் நல கேட்டுக்கும் சுயபுத்தியை உபயோகிக்க கூடாதமைக்கும் இந்த பால்ய மனம் என்னும் கொள்ளை நோயே சத்ருவாய் இருக்கின்றதென்பது சத்தியம் அல்லவா? இன்னோரன்ன கொடுமைகள் எல்லாம் நீங்கி மாதர் சமநிலை அடைவதற்கு சாதிபேதம் என்னும் சண்டி நோயும் தீண்டாமை என்னும் திருட்டு நோயும் விலகி நமது நாடு சுதந்திரம் அடைவதற்கு மாதர் மாநாடுகளும் சுயமரியாதை மாநாடுகளும் 100கணக்காக ஆங்காங்கே கூடி மக்களுள் பகுத்தறிவை பரவச் செய்ய வேண்டும். இளைஞர்களும் அறிஞர்களும் சலியாதுழைத்து இவ்வியக்கங்களுக்கு துணை போக வேண்டும் என்று தயவாய் கேட்டுக்கொண்டு இம்மாதர் மகாநாட்டை திறந்து வைக்கிறேன். குடியரசு 22/5/1932 வெளியான கட்டுரை, பக்கம் 4 முதல் 18 வரை. முடிஞ்சது காளி. நன்றி நாகு. அடுத்து 16வது, கோவில் சொத்தை என்ன செய்ய வேண்டும்? திருமதி TS குஞ்சிதம் குருசாமி. சென்னை ஞான மந்திரத்தில் கூடிய கூட்டத்தில் தோழர் குஞ்சிதம் அவர்கள் பேசிய சாரம் பின்வருமாறு. தோழர்களே, இன்று நான் பேசுவதற்கு ஏற்பட்டுள்ள விஷயமாவது, தென்னிந்திய கோயில்களை உண்மையான கலைக்கழகங்களாக்குவதற்குரிய முறைகள் யாவை என்பதாகும். இவ்விஷயத்தை குறிப்பிட்டிருப்பவர்கள் தென்னிந்தியாவில் உள்ள கோவில்களை மாத்திரம் ஏன் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு விளங்கவில்லை. இதே மாதிரி உண்மையான கலைக்கழகங்கள் என்றிருப்பதற்கு பதிலாக மனித சமூகத்திற்கு எவ்விதத்தில் பயன்படுத்தலாம் என்றிருந்தால் இன்னும் பரந்த எண்ணத்தோடு இருக்கும் என்பது எனது கருத்து. ஆயினும் எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கேற்ப ஏதோ எனக்கு சரி என்று தோன்றிய சிலவற்றை சொல்லி போகலாம் என்றே கருதுகிறேன். நான் சொல்ல போகும் விஷயங்கள் ஜெகோவா சொன்னார், கிருஷ்ண பகவான் கீதையில் சொன்னார், முகமது நபி திருவாய் மலர்ந்து அருளினார், வசிஷ்டர் சொன்னார் என்று சொல்லி நான் சொல்லுவதை நம்புங்கள், இல்லாவிட்டால் சாத்தான் பிடித்துக் கொள்ளுவான், நரகத்தில் கொண்டு போய் தள்ளப்படுவீர்கள் என்று மத பிரச்சாரகர்கள் சொல்லுவது போல் சொல்லி உங்கள் அறிவு கண்ணை கட்டி ஏமாற்றிவிட்டு போக, என் அறிவுக்கு சரி என்று பட்டதை உங்கள் அறிவுக்கு முன்வைப்பதற்கே வந்துள்ளேன். ஆகையால் தோழர்கள் அனைவரும் மதவெறி, ஜாதிவெறி முதலியவைகளை நீக்கி மனிதனென்ற முறையில் பகுத்தறிவோடு ஆராய்ந்து பார்த்து சரி என்று தோன்றுவதை ஒப்புக்கொண்டு தப்பு என்று தோன்றுவதை தள்ளிவிட உங்களுக்கு முழு உரிமை உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதவெறி என்று ஏன் குறிப்பிட்டேன் என்றால் அது மனிதனுக்கு ஓப்பியம், அதாவது அபின் என்பதே எனது கருத்து. இதை நிரூபிக்க லட்சக்கணக்கான உதாரணங்கள் கூற முடியும். அதற்கு இது சமயமல்ல, வேறொரு சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொள்வோம். நிற்க
நம் நாட்டு கோவில்கள், ஹிந்து கோவில்கள், அதிலும் முக்கியமாக தென்னாட்டு கோவில்கள் இன்று எந்த நிலையில் இருக்கின்றன என்பதை கவனிப்போம். முதலாவது, அவைகள் ஒரு ஜாதி அல்லது மேல் ஜாதி, அதாவது மேல் ஜாதி, பிரம்மாவின் முகத்திலிருந்து பிறந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் ஒரு ஜாதியார் நகத்தில் அழுக்குப்படாமல் வயிறு வளர்ப்பதற்கு உபயோகப்படுகின்றன. இரண்டாவதாக, கோடிக்கணக்கான பணத்தை சிறு குளவி கற்களுக்கு அல்லது பொம்மைகளுக்கு நகைகள் என்ற பெயராலும், வாகனங்கள் என்ற பெயராலும், அலங்காரம், அபிஷேகம் என்ற பெயராலும் வாரி இறைத்து விரயமாக்குவதற்கு உபயோகப்படுகின்றன. மூன்றாவதாக, தெருவில் நடமாடும் போது அல்லது வண்டிகளில் போகும்போது ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மேல் பட்டுவிட்டால் கற்பு கெட்டுவிட்டதாக கருதப்படும் பலர் கோயில்களுக்குள் சென்றால் மாத்திரம் ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் இடித்து கொண்டும் தள்ளி கொண்டும் வேண்டுமென்றே கெட்ட எண்ணமுடையவர்கள் கடவுள் பெயரை சொல்லிக்கொண்டு அட்டூழியம் செய்வதற்கும் திருடுவதற்கும் இடமாயிருக்கின்றன. இதுவும் போதாமல், கடவுளுக்கு அடியார்கள் என்ற பெயரால் தாசிகள் என்ற ஒரு கூட்டத்தை வைத்து அங்கே ஆடச் சொல்லுவதும் பாடச் சொல்லுவதும் அவர்களை கடவுள் தரகர்களான அர்ச்சகர்கள் அனுபவிப்பதற்கு, அதாவது சுருக்கமாக கூறினால் 100க்கு 100 கோவில்கள் விபச்சார விடுதிகளாகவே இருக்கின்றன. ஆனால் இந்த தொழில், அதாவது தாசி தொழில் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் அவர்களை நிறுத்திவிட்டால் இந்து மதம் அழிந்துவிடும் என்றும் சொல்லும் BABL பட்டதாரிகள் கூட நம் நாட்டில் மலிந்து கிடக்கும் போது, இந்த 1000 மிஸ் மேயோக்கள் நம்மீது காரி துப்பினாலும் நமக்கு புத்தி வராத நிலைமையில்தான் நாம் இருந்து வருகிறோம். இவைகளை எல்லாம் பற்றி மிக விரிவாய் சொல்ல வேண்டும் என்பது எனது விருப்பம். நேர்ந்தால் வேறொரு சமயத்தில் இதை பற்றி பேசலாம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வார்த்தை, நான் சொல்லுகின்ற விஷயங்களில் சில வார்த்தைகள் சிலருக்கு அதிக காரமானதாய் இருக்கலாம். அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? ஆயிரக்கணக்கான வருஷங்களாய் மூட நம்பிக்கைகளிலும் குருட்டுத்தனமான பழக்க வழக்கங்களிலும் ஈடுபட்ட ஒரு ஜன சமூகத்திற்கு கொஞ்சம் வேகமான மருந்து கொடுத்துதான் வியாதியை தீர்க்க வேண்டியிருக்கிறது. இனி இவ்வளவு கெடுதிகளுக்கு இருப்பிடமாய் இருக்கும் இந்து கோவில்களை எப்படி கல்விக் கழகங்களாக ஆக்குவது? முதலாவதாக, கோவிலின் உட்புறத்தில் சரியான ஜன்னல்கள், பெரிய வாசல்கள் முதலியன வைத்து அங்கு படிப்பே இல்லாமல் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மேல் ஜாதிக்காரர்களால் என்பவரால் அழுத்தப்பட்டு கிடக்கும் ஆதி திராவிடர்களுக்கு இலவச கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு வேண்டிய பணத்திற்கு சர்க்காரிடத்தில் பல்லை காட்டி பணம் கேட்க வேண்டியதில்லை. வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்யுக்கு அழுவானேன். எங்கும் பறந்திருப்பதாக சொல்லப்படும் கடவுளுக்கு அவசியமில்லாத தங்க வாகனங்களையும், ஆசையற்ற கடவுளுக்கு அவசியமில்லாத நகைகளையும் விற்று ஆதி திராவிட குழந்தைகளுக்கு துணி, புத்தகம் முதலியன வாங்கி கொடுக்க வேண்டும். செப்பு பொம்மை தலையில் கொட்டும் குடமான பாலே பார்த்திராத பாமர குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். வான வேடிக்கைக்கு விரயமாகும் பணத்தை கொண்டு ஹெல்த் எக்ஸிபிஷன், சுகாதாரத்தை போதிக்கக்கூடிய கண்காட்சிகள் காண்பிக்க வேண்டும். அவைகளை பார்ப்பதற்கு சகல மதத்தினரையும் அனுமதிக்க வேண்டும். உற்சவங்களுக்கு செலவழிக்கப்படும் லட்சக்கணக்கான திரவியத்தை கொண்டு பெரிய நூல் நிலையங்கள், லைப்ரரிஸ், வாசக சாலைகள், ரீடிங் ரூம்ஸ் வைக்க வேண்டும். உண்டியலில் வியாதிக்காகவும் பிற காரியங்களுக்காகவும் வேண்டிக் கொண்டு ஜனங்கள் கொண்டு வந்து கொட்டும் பணத்தை கொண்டு கோவிலுக்குள் க்ஷயரோக ஆஸ்பத்திரி, மருத்துவ ஆஸ்பத்திரி முதலிய ஆஸ்பத்திரிகளை அமைக்க வேண்டும். கடைசியாக, இந்து மதங்கள் அல்லாத பிற மதங்களின் கோயில்களை பற்றி ஒரே ஒரு வார்த்தை. அவைகளில் இந்து கோவில்களை போல் அவ்வளவு வீண் விரயம் இல்லை என்றாலும் அவைகளை கூட மக்களது அறிவு வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதால் எந்த கடவுளுக்கும் கோபம் வந்து விடாது. மனிதன் அறிவு வளர்வதால் எந்த கடவுளாவது கோபித்துக் கொண்டு தனக்கு சர்ச் வேண்டும், பள்ளிவாசல் வேண்டும், கோபுரம் வேண்டும் என்று நினைத்துக் கொள்வதாக இருந்தால் அந்த பேராசை கடவுள் நமக்கு தேவையில்லை. எனவே இந்த குறுகிய நேரத்தில் எனக்கு தோன்றிய சிலவற்றை மற்றும் குறிப்பிட்டேன். தோழர்கள் இதை பற்றி இன்னும் விரிவாக பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறபடியால் இத்துடன் தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். குடியரசு 9/10/1932. நன்றி காளி. அடுத்த கட்டுரை நான் வாசிக்கிறேன். ஓகே, 2 பேரும் ரொம்ப அருமையா வாசிச்சிட்டீங்க. இதுல வந்து இப்ப நீங்க வாசிச்சதுல வந்து அந்த மிஸ் மேயோ வந்து நம்மளை காரி துப்புவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு இல்லையா? அந்த மேயோ பத்தி நேத்து படிச்ச கட்டுரையிலேயே வந்தது. ஆனால் அது வந்து அடிக்குறிப்பா வந்ததுனால படிக்காம விட்டுருக்கோம். இப்ப மீண்டும் அதை படிச்சு காட்டுறேன். அப்ப வந்து அது தெரிஞ்சிடும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துல ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. எல்லாரும் நம்ம ஆளுங்க தான் உடனே வந்து அந்நிய சாயம் பூசி அவங்க வேணும்னு பண்றாங்கன்றாங்க. அதே தான் இங்கே நடந்தது. அமெரிக்காவை சேர்ந்த மிஸ் மேயோ எழுதிய நூலின் பெயர் மதர் இந்தியா.
இந்நூல் தமிழில் சாமிகளின் அடிமை என்னும் தலைப்பில் மொழிபெயர்க்கப்பட்டு குடியரசு புத்தகசாலையால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நூல் பற்றிய விளம்பரம் 1932ஆம் ஆண்டு குடியரசு இதழ்களில் பின்வருமாறு வெளியிடப்பட்டது. சாமிகளின் அடிமை. இந்திய மாதா என்னும் நூல் மிஸ் மேயோவால் எழுதப்பட்ட ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு. இதில் இந்துக்கள் என்போர் கடவுள், மதம் என்பவற்றின் பெயரால் அனுஷ்டித்து வரும் கொடிய அனுஷ்டித்து நல்ல தெரிஞ்ச வார்த்தை வர மாட்டேன் வரும் கொடிய அனாசார பழக்க வழக்கங்களை கண்டுணரலாம். இனிய தமிழ், எளிய நடை, ருசிகர கதைகள். அசல் விலை ரூபாய் 18. இப்பொழுதைய விலை ரூபாய் 1.80. இப்பொழுதைய விலை 0.12. கிடைக்கும் இடம் குடியரசு புத்தகசாலை, ஈரோடு. இந்நூல் அக்காலத்தில் பெரும் விவாதத்திற்கு உள்ளாக்கியது. காந்தியார் இதை ஒரு சாக்கடை ஆராய்ச்சி என்று கடுமையாக விமர்சித்தார். சுயமரியாதை இயக்கத்தார் இந்நூலை வரவேற்று பல இடங்களில் அக்காலத்தில் இந்நூலை பற்றி பிரச்சாரம் செய்து வந்தனர். மேயோ கூற்று மெய்யா பொய்யா என்ற நூலையும் வெளியிட்டனர். இது அமெரிக்க நாட்டு மாதுவாகிய கன்னி மேயோ எழுத்திலுள்ள உண்மைகளையும் அது சொல்லப்படாமல் இருக்கும் நமது நாட்டிலுள்ள வேறு பல ஆபாசங்களையும் எடுத்துக்காட்டி சீர்திருத்த வேண்டும் என்று உணர்ச்சியை உண்டாக்குவது. இதன் விலை ரூபாய் 0.30. குடியரசு 1932 என்ற விளம்பரமே இதற்கு சான்று. அதாவது மேயோ எழுதின நூலை காந்தியடிகள் ஒத்துக்கல, ஆனா பெரியாரும் ஈரோட்டில் அதை வெளியிடுறாங்க குடியரசு வெளியீடுகள் சார்பா தமிழ்ல. அதனோட விலையை 1.8 ரூபாய் இருந்தது அதை அப்படியே 10 மடங்கு குறைச்சு 10 மடங்குக்கு மேல 15 மடங்கு குறைத்து இதுல வெளியிடுறாங்க. பெரியார் நிறைய நூல்கள் அவர் ரொம்ப தன்னுடைய சொந்த செலவுக்கு கஞ்சத்தனம் பண்ணுவாரு. ஆனா இந்த நூல்கள் வெளியிட்டது ரொம்ப சீப்பான எடிஷன், சீப்பா போடுவார். ஃப்ரீயா கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ஃப்ரீயா கொடுத்தா வாங்கி இந்த பக்கத்துக்கு கிடைச்சு போயிடுவாங்க. ஒரு பைசாவாவது அவங்க கொடுத்து வாங்கினாதான் அவங்களுக்கு அதை படிக்கணும்னு தோணுங்கிறதுக்காக மிக குறைந்த விலையில கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் இதுல கொடுத்துருக்கிறாரு அவர். இதுலயே அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். இன்றைக்கு நம்ம பிஜேபி எப்படி சொல்லிட்டு இருக்கோமோ, இன்னும் காங்கிரஸ்ல நிறைய பிஜேபி ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் பிஜேபி அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அதனாலதான் வெளியில சுயமரியாதை இயக்கங்கள் எல்லாம் தொடங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்க போல் இருக்கு அப்படிங்கறதான் இதுல தோணுது. இப்போ நான் அடுத்த கட்டுரையை வாசிக்கிறேன். சுயநல ஆண்கள் ஆதிக்கம் வேண்டாம், கோஷா முறை ஒழிக. இதுதான் இந்த தலைப்பு. இதை எழுதினவங்க திருமதி நானாவதி. அகில இந்திய மாதர் சங்கத்தின் சார்பில் அயோத்தியில் சமூக சீர்திருத்தம், கல்வி இவ்விஷயங்களை பற்றி ஆராய அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்தாபனத்தின் 6வது ஆண்டு மகாநாட்டிற்கு திருமதி நானாவதி தலைமை வகித்து பேசியதின் சாரமாவது: ஸ்திரீகள் முக்காடிட்டுக் கொள்ளும் பழக்கத்தை நீக்க வேண்டும் என்ற கிளர்ச்சியை பற்றி கடந்த 10 ஆண்டுகளாய் நான் நன்கு கவனித்து வந்திருக்கிறேன். ஐக்கிய மாகாணத்தின் தலைநகரான லக்ஷ்மணபுரி அரசுத்துறையில் அதிக விருத்தியடையாவிட்டாலும் சமூகத்துறையில் இந்த அயோத்தியை விட சற்று அதிகமாக முன்னோக்கி இருக்கிறது. பொதுவாக இம்மாகாணத்தில் இந்து முஸ்லிம் மாதர்கள் தங்களுடைய கோஷா முறையை நீக்கியதற்காக இம்மாநாட்டின் சார்பாக நான் அவர்களை பாராட்டுகிறேன். லக்ஷ்மணபுரியில கோஷாவை நீக்கியிருக்காங்க. பண்டைய காலத்திலிருந்து தொன்று தொட்டு வேரூன்றி இருந்த அந்த அர்த்தமற்ற பழக்கத்தை அறவே கைவிட்டதற்காக நான் இம்மாகாண பெண்களை போற்றாமல் இருக்க முடியாது. மகாராஷ்டிர பீஷ்வாக்களின் பழமையான தலைநகரமான பூனாவில் 1926ஆம் வருடத்தில் நடந்த மாதார் மகாநாட்டின் விளைவாகவே காரணமாக இருந்தது. இப்பெருமை அதற்கே உரித்தாகும். அம்மாநாட்டில்தான் முதலில் முகமுடி அணிந்திருந்த ஓர் மாது தைரியமாக முக்காடில்லாது முன்வந்து கோஷா முறையை நீக்கும் விஷயமாக பேசினார். கோஷா முறையை தடுப்பதற்கு முதலில் கண்டித்தவர் அவரே ஆகும். எனக்கு தெரிந்த வகையில் இப்படுதா முறையை போக்குவதில் எவ்வித கெடு நீதியும் நேரிடாதென நினைக்கிறேன். கோஷா முறையை நீக்குவதில் அளவில்லாத நன்மைகள் இருக்கின்றன. இப்பழக்கத்தை விட்ட நாடுகள் இப்பொழுது முன்னேற்ற நிலையை அடைந்திருப்பது கண்கூடு. துருக்கி தேசத்தை எடுத்துக்கொள்வோம். அத்தேசத்தில் உள்ள பெண்கள் எங்கனம் இந்த கொடிய முறையை கைவிட்டு சீர்திருத்த முறையை பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் யூகித்து கவனிக்க வேண்டும். ஐரோப்பாவில் உள்ள துருக்கி தேசத்தில் மக்களின் கண்கள் திறக்கப்பட்டு விட்டன.
வீடுகளில் மிருகங்களைப் போல கல்வி ஞானமின்றி அடைத்து வைக்கப்பட்டிருந்த துருக்கிய பெண்கள் தற்பொழுது தங்கள் முக்காட்டினை கலைந்தெறிந்து விட்டு ஆடவர்கள் போல் வெளியே உலாவியும் உலக அறிவும் பெற்று இருக்கின்றனர். நாம் தற்காலத்தில் நெருக்கடியான நிலையில் இங்கு வசிக்கிறோம். நமது இந்திய நாட்டில் அடிக்கடி மாறுதல்கள் ஏற்படுகின்றன. அரசியலில் மட்டும் மாற்றமில்லை, சமூக விஷயத்திலும் நாளுக்கு நாள் மாறுதல்கள் ஏற்பட்டு வருகின்றன. மற்றொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சில கூற வேண்டியதாக இருக்கிறேன். இத்தகைய கூட்டத்தில் எமது ஆழ்ந்த அபிப்பிராயங்களை எடுத்து காட்டுவதிலுள்ள இனிமையை காட்டிலும் வேறு ஓரின்மை நான் அனுபவித்ததில்லை. ஆடவர்கள் தங்கள் பல தாரங்களை மணந்து கொள்ளலாம் என இந்து சாஸ்திரங்களிலும் குரானிலும் கூறப்பட்டிருப்பதை பற்றி இங்கு ஆராய்வோம். உங்களுடைய மத சம்பந்தமான மகிமையை பொருத்திய நூறுகள் என்று கூறும் சாஸ்திரங்களை விட மோசமானது வேறொன்றுமில்லை என்பது எமது முடிந்த அபிப்பிராயமாகும். மிக பிற்போக்கான முறையிலேயே அவைகள் வரையப்பட்டிருக்கின்றன என்று கூறுதல் மிகையாகாது. அவைகள் மனித வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வசதிகளுக்கு அனுகூலமாக அவைகள் எழுதப்படவில்லை என நினைக்கிறேன். ஒரு மனைவியை காட்டிலும் அதிகமான மனைவிகளை மணப்பதை கூறுபவைகளை எங்கனம் மக்களுக்கு பயன்படும். ஒரு ஆடவன் தன்னுடைய முதல் மனைவி இருக்கும் சமயத்தில் மற்றொரு மனைவியை மணக்கும் பொழுது தன்னுடைய அளவு கடந்த விருப்பத்தினால் வரிக்கிறான். பலதார மனங்களின் பல கொடுமைகள் சதிகளும் ஏற்படுகின்றன. ஆகையால் இந்தியாவில் உள்ள குடும்பங்களில் இத்தகைய மனங்கள் நடைபெறா வண்ணம் நாம் முயற்சி செய்ய வேண்டும். பிரசவ காலத்தில் பெண்கள் நிலை மற்றொரு விஷயத்தை பற்றியும் நான் இங்கு குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. மாதர்கள் பிரசவ காலத்தில் ஆயிரக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் மரணத்திற்கு ஆளாகின்றனர். இந்தியாவில் பெண்களுக்கே ஒரு தனிப்பட்ட சாபம் இருக்கிறது போலும். தற்காலம் பெண்கள் ஆண்களால் நசுக்கப்பட்டிருந்தும் அவர்களுடைய குறைபாடுகளை செவிசாய்ப்பவர் யாரும் இல்லர். இந்தியாவிற்கு இது ஒரு வெட்ககரமான காரியமாகும். இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மக்கள் தங்களுடைய மனைவி, குழந்தைகள் இவர்களுடைய தேக நலத்தை கருதாது அவர்களுடைய கேவல சிற்றின்ப நுகர்ச்சி ஒன்றையே நாடி பெண்ணுலகத்தை பாழ்படுத்தி வருகின்றனர். இத்தகைய சுயநல ஆண்கள் ஏராளமாக இருக்கின்றனர். இந்தியாவில் பிறந்த துரதிர்ஷ்ட பெண்களான இவர்கள் தங்களுடைய தேகத்தின் இயற்கை நலத்திற்கு மாறாக நடக்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால் தங்களுடைய உயிர்களை தத்தஞ்செய்து அகால மரணத்திற்கு ஆளாகின்றனர். ஆண் பெண்கள் அனைவருக்கும் இளம் பிராயத்தில் கல்வி அறிவை ஊட்ட வேண்டும். சுகாதார முறைகள் அவர்களுக்கு போதிக்கப்படல் வேண்டும். பகுத்தறிவற்ற புருடர்களுக்கு தங்களுடைய மனைவிமார்களின் உடல் பாதுகாப்பில் அதிக கவலை எடுத்துக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு எடுத்து போதிக்க வேண்டும். மனைவியின் மாட்சியையும் தாயின் தன்மையையும் புருடர்கள் நன்கு அறியும்படியாக நாம் அவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பித்தல் வேண்டும். கல்வி மேற்குறிப்பிட்ட விஷயங்களை அனைத்தும் இளைஞர்களுக்கு கல்வி போதிப்பதிலேயே அடங்கி இருக்கின்றன. தற்காலம் இந்தியாவில் நமது சிறுமிகளுக்கும் சிறுவர்களுக்கும் அளிக்கப்படும் கல்வி சிறந்ததல்ல. இவைகள் போதுமானவைகளும் அல்ல. யாவற்றை காட்டிலும் வீட்டு கல்வியும் வீட்டு பழக்கமும் தான் அதிக முக்கியமானவைகளாகும். குழந்தைகளுக்கு பெற்றோர்களால் மத சம்பந்தமான கல்வியை மட்டும் போதிப்பது விசேடமல்ல. சரியான வாழ்க்கையை நடத்தும் முறையை கற்பிப்பதே அத்தியாவசியமானது. வீட்டில்தான் குழந்தைகளுக்கு கல்வி உண்மையாக ஆரம்பிக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொள்வதில் வீடுதான் அடிப்படையான பாடசாலையாகும். பெற்றோர்களை அவர்களுக்கு முதல் ஆசிரியர்களாவார்கள். ஆதலின் குழந்தைகளை வீட்டில் செவ்வனே பழக்குதல் வேண்டும். ஒரு இந்து குடும்பத்தில் உள்ளவர்கள் பலரும் ஒவ்வொருவருடைய கடமை என உணர்ந்து நடக்க வேண்டும். பழைய கால இந்த விவாகத்தின் தன்மை போய் அதற்கு பதிலாக சிநேக விவாகம் என்ற எண்ணம் தோன்றி இருக்கிறது. தற்கால விவாதத்தின் நோக்கம் யாதெனில் ஒரு மனைவி தனது கணவனுக்கு உண்மையாயும் நம்பிக்கையாயும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தன்னால் கூடுமானவரை பெண் குணங்களானது அனுதாபம், சாதுரியம் ஆகியவற்றை கொண்டு கணவனுக்கு ஒவ்வொரு வழியிலும் ஒத்துழைத்து தினசரி வாழ்க்கையில் தகுந்தவாறு பங்கெடுத்து துக்கத்திலும் சந்தோஷத்திலும் சரிசமமாக நிற்க வேண்டும். இவ்வித சிநேகித விவாகத்திற்கு மிகவும் அவசியமானது தேர்ந்தெடுப்பில் சுயேட்சையே ஆகும். தற்சமயம் இந்துக்களுக்குள் விவாகம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்கள் செய்யும் தொழில்களிலும் பெண்கள் சமத்துவம் கேட்கிறார்கள். இவைகள் எல்லாம் பெரும் மாறுதல்கள் ஆகும். முன்னேற்றம் சம்பந்தமாகவும் நல்ல வழியில் நடைபெற வேண்டுமானால் இம்மாறுதல்களுக்கு நமது நுண்ணிய ஆராய்ச்சியும் நமது வீடுகளின் விஷயங்களை திருப்திகரமாய் திருத்தி அமைத்தலும் வேண்டும். சென்ற காலம் மிக கஷ்டமாகவும் துன்பமாகவும் இருந்த போதிலும்
அந்த அனுபவம் இனிமேல் வரும் வேலைகளுக்கு மிகுந்த உபயோகமாக இருக்கும். 2 தலைமுறைகளுக்கு முன்னிருந்த பெண்களை விட தற்கால பெண்களாகிய நாம் முன்கூட்டிய எஜமானிகளாக்கி கொள்வதற்கான தேவையையும் கடமையையும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய அறிவையும் உபயோகிக்கவும், எச்சரிக்கைகளை கவனித்து நடக்கவும், தமது உயர்ந்த பலத்தை உபயோகிக்கவும், நம்மிடம் ஒப்புவிக்கப்பட்ட காரியங்களை பாதுகாக்கவும், பெண்களின் உரிமைகளை நிலைநிறுத்தவும் பாடுபடுவோமாக. குடியரசு 30/10/1932 பக்கம் 12. இந்த கட்டுரை முடிந்தது. இது கோஷா. இதுல வந்து கோஷா வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் 2 பேருமே அணியிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா நார்த் இந்தியாவில் அது ஒரு பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் பூனால இங்க நடந்த மாநாட்டில் தான் இதை நீக்கியிருக்கிறாங்க. அதுவும் வந்து லங்காபுரி அதில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படின்னு இதுல சொல்லியிருக்கிறாங்க. துருக்கியை பற்றிலாம் எவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க பாருங்க. அந்த டைம்லேயே நம்ம இன்னைக்கு இந்த இன்டர்நெட் வேர்ல்ட்ல ஏதாவது ஈரான்லையும் சிரியாலையும் இல்லை வந்து ஈராக்கில் நடக்கிற இந்த வர்தா விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு நமக்கு நாமே ஃபயர் விட்டுக்கிறோம். ஆனால் இதெல்லாம் இதில் ராக்கெட் தான் விடணும், ஃபயரே விட முடியாதுன்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்த கட்டுரை பர்மாவில் சுயமரியாதை பிரச்சாரம். நானே வாசிச்சிருவேன் இந்த கட்டுரை. இல்லை நீங்க வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன். 8:10 ஆயிடுச்சு, பரவாயில்லையா? நிறுத்திக்கலாமா? ஓகே சரி. நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த புத்தகம் வந்து 2 தொகுதிகளா இருக்கு. ரெண்டும் சேர்த்து ஒரு 300 பக்கங்களாவது இருக்கும். ஆனா எல்லாத்தையுமே படிக்க முடியாது. இது ஒரு சாம்பிள் மாதிரியே வச்சுக்கலாம். இதுல வந்து நாங்க மொத்தம் இருக்கிற கட்டுரைகள் வந்து 20 இருக்கு. நாங்க 10 கூட வாசிக்கல. நேற்று 4 வாசிச்சோம், இன்னைக்கு ஒரு 4 வச்சிருக்கோம். 8 தான் வச்சிருக்கோம். இது முதல் பாகம். 2வது பாகம் நாளைக்கு தொடங்கலான் இருக்கேன். ஏன்னா நாளைக்கு 2வது பாகம் வந்து கொஞ்சம் வேற மாதிரியா இருக்குது. அதனால அந்த 2வது பாகத்தையும் கொஞ்சம் கட்டுரைகள் மட்டும் படிக்கலாம்னு நினைக்கிறேன். இது படிச்சவங்களுக்கு இந்த விஷயங்கள் இன்னும் மேலும் தெரியணும்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே நன்றி. இப்போ காளி, நாகஜோதி, நீங்க யார் பேசுறீங்க? மீரா வந்திருக்காங்க. மீராவுக்கு மைக் கொடுக்க முடியுமா பாருங்க காளி? நான் கொடுப்பேன். நான் முதல்ல பேசிடுவா நாகு? பேசுறேங்க காளி. தேங்க்யூ. நம்ம ஆக்சுவலி இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 1932 இவங்க எழுதியிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 1910 குறைந்தபட்சம் வயதாவது ஒரு 22 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1910 பிறந்தவங்களா இருக்கணும் இல்லையா? அப்போ 10க்கும் முன்னாடியும் பிறந்தவங்களாகத்தான் இருக்க முடியும். அவங்களுடைய எண்ணம் இப்போ நமக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க எந்த மாதிரியான விஷயங்களை ஆழ்ந்து விவாதிக்கிறாங்க அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியத்தை அளிக்குது. இன்னொன்று தொடர்ச்சியா நம்ம பேசுறோம் இல்லையா? இது இப்படித்தான், ஆமா இது இங்க சொல்லியிருக்கு, இது இங்க சொல்லியிருக்கு, அதனால இந்த முடிவுக்கு நாம வர முடியுது அப்படின்னு நம்ம எல்லாரும் நானும் என்னுடைய சக பெண்களும் சக ஆண்களும் அனைவருக்குமாகவும் சேர்த்து இப்படித்தான் அப்படின்றத நான் பேசுறேன் பார்த்தீங்களா? ஆனா இந்த பெண்கள் இந்த வீராங்கனைகள் அவங்களுடைய எழுத்துல தொடர்ச்சியா என்ன ஒரு விஷயம் நான் சொல்றேன், நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்றேன், தப்பா இருந்தா பார்த்துக்கலாம், தப்பா இருந்தா இது பண்ணிக்கங்க அப்படின்றதோ, இத வந்து நான் இப்படித்தான் நினைக்கிறேன், தவறா இருக்கலாம், ஆனாலும் அப்படின்ற ஒரு தொடர்ச்சியா ஒரு தயக்கம் அங்கங்க வந்து கட்டுரைகளுக்கு நடுவுல எட்டி பார்க்கறத நான் பார்க்குறேன். அதை நான் விமர்சனமா வைக்கல. 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யோசிச்ச யோசனைகள் எவ்வளவு பெரிய விஷயம். அவங்களுக்கு இந்த இடத்துல எழுத்துல அவங்களுடைய எண்ணங்களை எழுத்தாக மாற்றி பிரசுரிக்கிற அளவுக்கான ஒரு சுதந்திரம், பிரசுரிக்கிற அளவுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு வாய்ப்பு. அது ஒரு யோசிச்சு பாருங்களேன். அவங்க யோசிச்சிருக்கிறாங்க, அவங்க யோசிச்சதை எழுத்தா வடிச்சிருக்கிறாங்க, அவங்க எழுத்தா வடிச்சது பிரசுரிக்கப்பட்டிருக்கு, மற்றவங்களுடைய பார்வைக்கு இது போயிருக்கு. அப்போ அன்னைக்கு இருந்த ரிசீவிங் எண்ட்ல இருந்த அந்த படிச்ச சமூகத்துல பெரும்பான்மையான ஆண்கள் மனசை இது போய் தொடணும் இல்லையா? அவங்க கிட்ட இந்த எழுத்து 1 to 1 பேசணும் இல்லையா? அதற்காக ரொம்ப ஒரு அறிவார்ந்த கருத்துக்கள், அறிவார்ந்த ரொம்ப வீச்சு மிகுந்த எழுத்து வார்த்தைகள், அப்புறம் நான் ஓவர் ஸ்டெப் பண்ணிடல, நான் இதுல இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு தொனி,
அப்படின்றதையும் இந்த ஒரு ஒரு கேரக்டரைசேஷனா பார்க்குறேன் இந்த இதுக்கு. கடவுள் அப்படின்றத பத்தி அந்த முதல் அப்படியே வரிசையா வந்துடுறேன். கடவுளுடைய நீதி என்ன? மனிதனுடைய நீதி என்ன? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடவுளின் நீதி எதுவாக இருக்கிறது? அந்த கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த அவுட்ரைட்டா ஆம், அப்படி ஒரு ஆள் இருக்க வாய்ப்பில்ல. ஒருவேளை இருந்தா அப்படின்ற ஒரு இதோட டோன்ல தான் வருது அது. அ நான் கடவுளை நம்புகிற ஒரு ஆளாக இருந்தப்போ, நான் எனக்கு வச்சுக்கிட்ட இது என்ன அப்படின்னு சொன்னா, கடவுளின் நீதி என்ன? மனுஷனுடைய நீதி என்ன? சுயநினைவு இல்லாம ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். ஒரு தவறு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, சுயநினைவு இல்லாம இவன் பண்ணதுனால, அவனுக்கு இந்த தண்டனை நேரடியாக குடுக்கக்கூடாது. அவனுடைய சுயநினைவுக்கு அவன் போறதுக்காக, அவனுடைய மனநிலையை சரி பண்றதுக்கு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம் அப்படின்றது தான் மனுஷனோட நீதி. ஆனா, கடவுளோட நீதி அப்படின்றது போன ஜென்மத்திலயோ, எப்பயோ இதுலயோ நான் என்ன பண்ணேன்னே தெரியாது. நீ இதான்ப்பா இந்த தப்பு பண்ண, இதுக்கு தான்ப்பா இந்த தண்டனை அப்படின்னு நேரடியாக சுட்டிக்காட்டாமல், அ எப்போ யாரு என்ன தண்டனை பண்ண நான் இன்னைக்கு அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு நான் ஒரு காலத்துல பண்ணியிருக்கிறேன். என்ன தப்பு பண்ணேன்னே சொல்லாத ஒரு சந்தர்ப்பத்துல நான் அதற்கான தண்டனையை அனுபவித்துட்டு வர்றது கடவுளின் நீதி. அப்போ இந்த என்ன தண்டனை என்ன குற்றத்துக்கு நான் இந்த தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லாத கடவுளின் நீதியை விட, இந்த குற்றத்துக்கு தான் இந்த தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்ற மனிதனின் நீதியும், அவனுடைய சுயநினைவு இல்லாத பண்ணப்பட்ட குற்றங்களுக்கு மனிதனை தண்டிக்காமல் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புற மனுஷன் நீதி தான் பெட்டர் இல்லையா? ஸோ அதனால நானும் கடவுள் நம்பிக்கை இருந்தபோது கூட, அந்த காலகட்டத்தில கூட நான் இந்த கர்மா தியரி, அ இந்த முன்ஜென்மத்து பாவம், இந்த மாதிரியான விஷயம் இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட்ஸ் தான் ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமா அ குழந்தையில ஊட்டப்பட்ட பக்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவே நடக்கிறதுக்கான காரணங்கள் இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் தான். இத இத வச்சு தான் அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னால வெளியில வர முடிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன். நெறைய கேள்விகள் இந்த மாரி கேள்விகள் கேட்டு தான் தொடர்ச்சியா அத விட்டு வெளியில வர முடிஞ்சது. அடுத்தது ஆ எல்லாம் சொன்னாங்க. சைவ அ நாயன்மார்கள், ஆழ்வார்களை பத்தியெல்லாம் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுலயும் திருப்பி சொன்ன மாரி, யாரையெல்லாம் ஆக்சுவலி இவங்க வந்து திருப்பாணாழ்வார், அ ப இந்த இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது. கான்டெம்பரரி பீரியட்ல எதிர்ப்பை மீறி தான் அவர் சேர்த்துக்கிட்டாரு. திருப்பணாழ்வார் உயரத்துல திருவரங்கத்துக்கு நேராக இருக்கிற ஒரு மேட்டின் மேல் கண்மாய் கரை மேட்டின் மேல் நின்று கொண்டு திருவரங்கத்திற்கு கதவுகளுக்குள்ளே பார்த்து அஹ், பெருமாளை தரிசிக்க முயற்சி செய்தார் அப்படின்றதும் ஏன் அப்படின்னா அவர் உள்ள விடப்படலை அப்படின்றதும் உண்மை. அதுக்கப்புறம் அவர வந்து இன்னொரு பெரியார் இவர் இதுல பேர் சொல்லியிருந்தாங்க. அவர் அதுல கால்ல விழுந்து, அவர தூக்கி தோளில் சுமந்து கொண்டு உன் கால் தான கோயில்ல படக்கூடாது, என் தோள்ல ஏறிக்கோன்னு சொல்லிட்டு தோள்ல சுமந்து கொண்டு போனதாக. அப்ப தோளில் சுமந்து கொண்டு போனது ஒரு பெரிய கடவுளின் பால் நீயும் கும்பிடுற, நானும் கும்பிடுறேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போன ஒரு 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 ப்ரோ டீடா இருந்தாலும், அதற்கு முன்னால் வந்து அவர் சாதி கொடுமையை அப்பயும் அனுபவித்தது தான் நிஜம் அப்படின்றது தான். அ மற்றபடி அந்த அது எல்லாமே எக்செப்ஷனா தான் காட்டுறாங்க. ஆழ்வார்களும் சரி, நாயன்மார்களும் சரி, அ அ தாழ்த்தப்பட்ட குலத்திலிருந்து வந்த இந்த அவர்கள் எல்லாம் எக்செப்ஷனா காட்டப்படுறாங்க. அவங்களுக்கு குடுக்கப்படுற இடம் இப்படி இருந்து கூட குடுக்கப்படுது பாரு. இப்படி இருந்து கூட நீ பக்தியால் உயரலாம் பாரு. அது சொன்ன மாரி 1911 சென்சஸ் சொன்ன மாரி அத்தனை பேரும் பிராமணனாக விரும்புறாங்க அப்படின்றத 1911 தென்னிந்தியாவுல அத்தனை பேரும் பிராமணன இமிட்டேட் பண்றதுக்கோ, பிராமணன் ஆகுறதுக்கோ விரும்புறாங்க அப்படின்றது தான். ஏன்னா, அ அதுதான் அந்த ஒரு காரணத்துக்கு இப்படி இருந்து கூட நீ பக்தியால் நீ உயரலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக கொடுக்கப்பட்டிருந்த சில எக்செப்ஷன்ஸ் தான் இந்த இது. யாரெல்லாம் காலங்காலமாக பூஜை செய்து கொண்ட பிராமணர்களை கடவுள் பிளந்து உள்ளே இழுத்துக்கொண்டு அவர்களை காணாமல் போகச் செய்யவில்லை. அவ்ளோ இதா பக்தியா மடம் வச்சு வளர்த்த பிள்ளைமார்கள்ல யாரையுமே கடவுள் பிளந்து உள்ளே இழுத்துக்கிட்டு காணாமல் போகச் செய்யவில்லை. கடவுள் காணாமல் போகச் செய்தவர்கள் எல்லாம் தகாதவர்கள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வெளியே நிப்பாட்டி வைக்கப்பட்டவர்கள் தான். அவர்களை கடவுள் அதுவும் அவங்கலாம் யாரு அப்படின்னா, கண்டிப்பா நான் கடவுள பார்த்தே ஆவேன் அப்படின்னு கடவுள் நோக்கி பயணம் மேற்கொண்டவங்க. தடுக்க நினைச்சு அது முடியாம போயி, அதையும் மீறி கடவுள போய் பார்க்கும்போது, கடவுள் வந்து உள்ள இழுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க.
காலங்காலமா சாமி கும்பிட்டுட்டு இருக்க எந்த ஒரு ஒரு பிராமணரை கூட கடவுள் உள்ளிழுத்துக்கவில்லை, ஒரு பிள்ளைமாரை கூட கடவுள் உள்ளிழுத்துக்கவில்லை அப்படின்றது இந்த இடத்துல கவனிக்கப்படணும். யாரை உள்ளிழுத்துக்கிட்டாரு கடவுள்னா, அப்போ கடவுளுக்கு இவ்வளோ பிரியமானவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் தான் உள்ள இழுத்து அப்ஸ்காண்டா வச்சு பண்ற அளவுக்கு கடவுளுக்கு அவர் மேல அந்தவர்களை இழுத்து கொண்டு ஓடி போகிற அளவுக்கு கடவுளுக்கு அவர்கள் மேல பிரியம் இருக்கிறது என்றால், அதிகமான ஐயோ நம்மால கடவுள் கூட்டு போயிட்டாருப்பா, நம்ம அடுத்து போகணும் அப்படின்னு அடுத்து தாழ்த்தப்பட்டவர்கள் இருந்து ஒரு 10 பேர் திரண்டு வந்திருக்க வேணாமா கடவுள்கிட்ட? ஏன் வரலன்னா அவங்களுக்கு தெரியும். விதி தடையை மீறி கடவுளுக்கு பக்கத்தில் சென்றவர்கள் திருப்பி வெளியில வரல அப்படின்னா அன்னைக்கு என்ன நடந்ததுன்றது அன்னைக்கு மௌன மொழிகள்னாலும் கிசுகிசுப்புகள்னாலும் வந்து அந்த கதை பேசப்பட்டிருக்கும். அந்த கதை நம்மளை வந்து அடையவில்லை. எந்த கதை வந்து பனை ஓலைகளில் எழுதப்பட்டதோ செதுக்கப்பட்டதோ அதுதான் இன்னைக்கு வந்து நம்மளை வந்து அடைந்திருக்கிற கதையை ஒழிய கதைகளை பதித்து வைக்கும் அளவுக்கு கூட தன்னுடைய மொழியை ஒரு தலைமுறை தாண்டி கடத்தும் அளவுக்கு கூட மற்ற யாருக்குமே தன்னுடைய துயர கதைகள் எதையுமே கடத்துகிற அளவுக்கு யாருக்குமே கல்வி அறிவு இல்லை, மற்றவங்களுக்கு எழுதவே தெரியாது அப்படின்றதுதான். வாய் வார்த்தையா அவங்க குடும்ப அளவுல சொன்னாதான் எப்போ அந்த குடும்பம் அளவுல அந்த இது குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ வந்து நின்று போயிருது. இந்த இந்த கடத்தல் அந்த கதை கடத்துதல் நின்று போயிருக்கும். கதை கடத்துதலும் எல்லா நாளும் நம்மால் ஒருத்தன் கோயிலுக்குள்ள போனா காணாம போயிட்டான் அப்படின்றது எத்தனை தலைமுறைக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துற போகுது. அது அடுத்தது இதுல இவங்க சொல்றாங்க நங்கேலி கதை இருக்கு பாத்தீங்களா, அதாவது வரிக்கு பதிலாக மாறை அறுத்து வச்சுட்டு செத்து போயிட்டா அப்படின்றது. அந்த கதை நமக்கு இன்னைக்கு நம்மளை வந்து அடைந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவளே அவளோட மாறை அறுத்து கொண்டாள் அப்படின்றது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு 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 மனதை நடுங்க வைக்கக்கூடிய தனக்கு தானே செய்து கொள்ள தன்னை குத்தி கொண்டுக்கிறது வேற விஷயம், தன்னுடைய உறுப்பை அறுத்து வாழையில வச்சு தர்றதுன்றது வேற ஒரு விஷயம். அதுக்கு வேற விதமான ஒரு இது வேணும். ஒரு 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 அத என்ன மன உறுதின்னு சொல்றத என்ன சொல்றது, வேற ஒரு விதமான ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி வேணும் அதுக்கு. ஓகேயா? அதனால கிளர்ந்தெழுந்த சக கால தாழ்த்தப்பட்டவர்களுடைய போராட்டம் அதை வந்து அதை வந்து ஆங்கிலேயர்கள் அதை பதிவு செய்த வைத்த விதம் அதுதான். அவங்க பதிவு பண்ணல. அத இன்னொருத்தர் எழுத படிக்க தெரிஞ்ச இன்னொரு மொழியில அவங்க அதை பதிவு பண்ண வைத்த விதம் தான் அந்த நங்கேலி கதையை நமக்கு வந்து சேர்த்தது. ஆனா மாறாப்பு அணிந்து கொள்ளக்கூடிய தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த பெண்களுடைய மார் அறுக்கப்பட்டதும் வரலாறு. அந்த விவரங்கள் தான் இவங்க சொல்றாங்க இதெல்லாம் பத்திரிகைகள்ல செய்திகளாக பாக்குறோம் அப்படின்னு. அப்போ மாறாப்பு போட்டதுக்கு மார் அறுக்கப்பட்டதும் வரலாற்றுல இருந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றது வந்து எந்த இடத்துல இருந்து நம்ம வந்தோம், இந்த இந்த தூரத்துக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்றத சரியான விதத்துல நிர்மாணித்துக் கொள்வதுதான் நம்மளுடைய இலக்கை வந்து எப்படி சென்றடைய முடியும் அப்படின்றத இது பண்ணும். அடுத்தது ஒரு கடவுள் அன்பு வடிவானவர் கடவுள், அனைவரையும் தன் குழந்தைகளாக பார்க்கக்கூடியவர் கடவுள் அப்படின்ற ஒரு கதை. இந்த கதை எப்படி வருதுன்னா ஒரு வலுவான எதிர்க்கட்சி அமையும் போது இந்த கட்சியும் அந்த கட்சியும் கிட்டத்தட்ட ஒருத்தர் ஒரு பிரபலமான கருத்தை சொல்லிட்டா அடுத்தவரும் அதை ஒட்டி ஒரு பிரபலமான தன் கட்சியும் அதற்கு அதை இன்க்ளூசிவா பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவாங்க இல்லையா? அது மாதிரி கட்டாயத்துக்கு ஆளானது இந்த சனாதனம். புத்த ஜைன மதங்களினால் இந்த விஷயம் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டது. இந்த இது வந்து ஏற்பட்டது. கடவுள் அனைவரும் குழந்தைகள் அப்படின்றது அந்த இந்த மதங்கள் கிறிஸ்துவ இஸ்லாம் மதங்களுடைய தாக்குதலால் ஏற்பட்டது. கடவுளுடைய குழந்தைகள் நாம் அனைவரும் அப்படின்ற ஒரு விஷயத்த எங்கெல்லாம் ஒரு இம்ப்ரெசிவா ஒரு பஞ்ச் டைலாக் வருதோ இவனும் அந்த பஞ்ச் டைலாக்குள்ள சேர்த்துக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம். அடுத்தது இதுல ஒரு வார்த்தை பிரயோகம், அந்த பிரயோகம் வந்து அதை அன்னைக்கு ஒரு கெட்டவன் வந்து பல மனம் செய்துக்கலாம், திரும்ப திரும்ப செய்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தியிருக்காங்க. 1932 எழுதப்பட்டதுன்ற திருப்பி குறிப்பிடக்கொள்ள விரும்புறேன். ஆனா 1900 கெட்டவன் செய்து கொண்டு நார்மலாகவே இருந்தது, ரொம்ப நார்மலாவே இருந்தது. எனக்கு இப்போ என்னுடைய தாத்தா காலம் வரைக்கும் 2 மனைவிகள் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி எனக்கு 2 பாட்டி.
இந்த மாதிரி இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்துருக்கோம். ஆனா ரொம்ப ஒழுக்கத்தில் சிறந்த ரொம்ப ஒரு கண்ணியமான பயங்கர ஜென்டில்மேனா பார்க்கப்பட்டவருடைய தாத்தா. பட் அவர் 2 மனைவி வைத்திருந்தார். பட் ஆக்சுவலி இந்த இதுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அத சொல்லியிருந்தாங்க. ஒரு கெட்டவனா ஒருத்தன் இருந்துட்டான்னா, அவன் வந்து எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது கிடையாது. பலதார மணங்கள் செய்து கொண்டவர்கள் மதிப்புக்குரியவர்களாகவும், அது ஒரு கௌரவமாகவுமே பார்க்கப்பட்டது. அப்படின்றத ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் பண்ண விரும்புறேன். அதே மாரி யக்ஞவல்கியரே இந்துவாக முடியாது. ஏன்னா அவரு இளங்கன்று மாமிசம் சாப்பிட்டாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 8 வகையான திருமணங்கள் சொல்லியிருக்காங்க. 8 வகையான திருமணங்கள் ஏற்கனவே நம்ம நெறைய தடவ பேசியிருக்கோம். ராட்சசம், பைசாசம் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒண்ணு இது கவர்ந்து கவர்ந்து கொண்டு போவது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இன்டாக்சிகேஷன். ஒரு பெண் வந்து சுயநினைவு இல்லாது இருக்கும்போது வரேங்கம்மா. ஒரு பெண் வந்து சுயநினைவு இல்லாது இருக்கும்போது அந்த பெண்ணின் கழுத்துல தாலி கட்டுறது, அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்வது இந்த ராட்சசம், பைசாசம் அப்படின்றது. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. அசுரான்னு ஒண்ணு இருக்கு, அரசான்னு ஒண்ணு இருக்கு. அசுரா அப்படின்றது மாப்பிள்ளை சைடுல இருந்து பொண்ணு சைடுக்கு பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவது அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த வைசியர்கள், சூத்திரர்கள் செய்யும் போது மட்டும்தான் அதுக்கு பேரு பர்ச்சேசிங். அதாவது அசுரா. அசுரானா அசுரா திருமணம் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் பிரைட் தான். ஆனா அதே பணம் கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுவதை வந்து பிராமணர்களும் வைசியர்களும் செய்து கொண்டா அதுக்கு பேரு அர்சா. ஜஸ்ட் வித்தியாசம். இது ப்ரொனன்சியேஷன் தான். இது வந்து இவங்க பண்ணா பர்ச்சேஸ், அவங்க பண்ணா பரிசம். புரியுதா? ஸோ இதுதான். இது ஒரே விஷயம் தான். பிரைட் டோக்கன் பரிசம் போட்டு, அதாவது விலைக்கு வாங்குறது இவங்க பண்ணா, அவங்க பண்ணா இது. ஸோ அசுரா, அர்சா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் இந்த 12 விதமான புத்திர பேர் இருக்கு பாத்தீங்களா? இத கொஞ்சம் வந்து நீங்களே தாராளமா மகாபாரதத்துல டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. பட் எல்லா இதுலயுமே இருக்கு. நீங்க 12 விதமான புத்திர பேருன்னு ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அதெல்லாம் வந்து விழும். அது வந்து முழுக்க முழுக்க அதுவும் நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு இதுல பேசியிருக்கோம், எந்தெந்த விதமாக எல்லாம் புத்திர பேர் விட்டுக்கலான்னு. ஆனா இவங்க தான் பெண்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்ல பெண்களுக்கு வந்து ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் போட்டு இந்த இவர் அவர் என்ன சொல்லுவாரு, இந்த ஏழைகள் பணக்காரர்கள்ட்ட கொள்ளையடிச்சு ஏழைகளுக்கு கொடுப்பாரு, அவர் பேர் என்ன, ஒரு ஒரு இங்கிலீஷ் கேரக்டர். அவர் வந்து டார்லிங் ஆஃப் மாசஸ் கூட அவர் சொல்லுவாங்களே, அவருடைய அவர் கதை கொண்ட ஒரு படம். அந்த படத்துல வந்து அந்த பொண்ணை வந்து சிறை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அந்த பெண்ணுடைய இடுப்பு பகுதி, அதாவது குறிப்பா பிறப்புறுப்புக்கு வந்து பூட்டு போட்டிருப்பாரு அந்த வில்லன். அது வந்து பூட்டு நிஜமாவே போட்டிருப்பாங்க ஆக்சுவலா. அது மாதிரி இந்த சமூகத்துல வந்து இத்தனை ஃப்ராடுலண்ட் விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இத்தனை முன்பின் முரணான ஒரு கன்சிஸ்டன்டான நேர்மை இல்லாத, நேர்மையில எந்த கன்சிஸ்டன்சி இல்லாத, மாற்றி மாற்றி பேசக்கூடிய கேவலமான பல விஷயங்களை திணிக்கக்கூடிய பல சைக்கிக் விஷயங்கள் எல்லாம் கூட சரி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து பெண்கள் மேல இந்த ஒழுக்க விதிகளை திணிக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன். நன்றி மக்களே. நாகு பேசுறீங்களா? ஓகே காளி. கேக்குதா காளி? கேக்குதுமா. ஓகே. காளி பயங்கரமா இருந்தது. அந்த நீங்க எடுத்துட்டு வந்த அந்த டிராவல் இருக்குல்ல, நீங்க பேசுறதுல ஒரு ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய கடல் மாதிரி பேசி முடிச்சிட்டீங்க. அவ்வளோ சூப்பரா இருந்தது. ரொம்ப நன்றி காளி. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, இந்த திருமண முறைகள் பற்றிய விஷயங்கள். இது வந்து நிறைய பேரு அதை புனிதப்படுத்தியோ இல்ல மறந்தோ போயிடுறாங்க. அத புனிதப்படுத்தி வைக்கிறவங்களை கூட நம்ம சொல்லி இல்ல அதை எதிர்த்து பேசி நம்ம சரி பண்ணிடலாம். ஆனா மறந்து போறவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் முன்னாடி போகும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நன்றி காளி. கோமதி மேம் சொல்லுங்க மேம். ஒண்ணும் இல்ல, காளி வந்து கேட்டதான் ராபின்ஹுட் அதான காளி? ராபின்ஹுட் படம் தான் நீங்க சொன்னீங்களா? ராபின்ஹுட். ஆமா ஆமா. இது இந்த பூட்டு போடுற வழக்கம்ங்கிறது வந்து பிறப்புறுப்புக்கு பெண்களுக்கு
அது வந்து வனரேஸ் சாலிட்யூட்ல கூட வரும். அப்புறம் நிறைய கதைகளை மார்க்வஸோட கதைகளை கூட வரும். இப்போ நாகஜோதி மார்க்வஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் பெண்களை நம்பாம அவங்களுடைய இதுக்கு இப்படி பண்றதுங்கிறது ஏன்ஷியன்டான விஷயம். ஆனா இன்னமும் நம்ம அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் தொங்கிட்டு இருக்கோம். அது வந்து மன ரீதியாகவோ அல்லது ஏதாவது ஒரு ரீதியாகவோ அந்த கூட்டுக்கள் இருந்துட்டு தான் இருக்குது. காளி, ரொம்ப ரொம்ப அருமையா பேசுனீங்க காளி, சூப்பர். இன்னொன்னு, அந்த நங்கேலி விஷயம் வந்து இப்போ இப்படி நடக்கவே கிடையாது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க நெட்டிசன்ஸ் எல்லாம். அது மாதிரிலாம் நடக்கவே இல்லை, இது வந்து ஒரு பொய்யான கதை, இது வந்து ஒரு கட்டுக்கதை, நாங்க நங்கேலிங்கிற ஒரு கேரக்டரே இல்ல, அப்படி ஒன்னே இல்லைங்கிறது நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம், அந்த ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. நங்கேலிங்கிற பேர்ல யாராவது இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது செகண்டரி. ஆனா இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து இது மாதிரி போடக்கூடாது, மேலாடை அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் முளைவரின்னு ஒண்ணு இருந்ததுங்கிறதும் உண்மை. ஆனா முளைவரியே இல்ல, அதுக்கான ஆதாரமே இல்லைன்றாங்க. இப்போ முளைவரி இருந்ததோ இல்லையோ, ஆனா அது மாதிரி போட்டா உடனே இந்த மாதிரி வருத்தறிகிற பழக்கங்கள் இருந்திருக்குங்கிறது அன்னைக்கு வந்து அந்த பீரியட்ல அப்பயே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கிறது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இப்ப எழுதினவங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் தான் நமக்கு ஆவணங்களா நிக்குது காளி. நன்றி காளி, இத சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க பேசுங்க. நான் நன்றி கோமதி மேம். இங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நடக்கலைன்னு சொல்லிதான் இங்க நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த நங்கேலி அவங்களோட விஷயமும் கூட. அதை பத்தி பேசும்போதே நீங்க வந்து எங்க சாஸ்திரங்களை, சம்பிரதாயங்களை, இல்ல எங்க கலாச்சாரத்தை வந்து கொச்சப்படுத்துறதுக்காக ஆங்கிலேயர்கள் கட்டமைச்ச கதைன்னு தான் இப்ப வர சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு ரீசெண்டா படம் வந்தது, அந்த படத்துல கூட அது ரிலீஸ் ஆன டைம்ல நிறைய பேர் இந்த பேச்ச பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது நடந்திருக்கு அப்படின்றத நிறைய இடங்கள்ல பதிவுகளா இருக்குன்றத இவங்களால மறைக்க முடியாது. அதனாலதான் இப்போ நம்ம அதை பேசிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப பேசவும் தான் இது அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும். ரெஜிஸ்டர் ஆகலைன்னா இவங்க இப்ப சொல்லிட்டு இருக்கிற இந்த பொய் வந்து நிஜம்னு மாறிடும். சோ தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருப்போம். அந்த மாதிரிதான் காளி பேசின அத்தனை விஷயங்களுமே இருந்தது. நிறைய இடங்கள்ல நம்ம அங்கங்க பேசியிருந்தாலும் கூட கோர்வையா நம்ம மறுபடியும் பேசும்போது அப்படியே நிலைத்து இருக்கும் அப்படின்றதுதான். ஃபர்ஸ்ட் இந்த இந்த இன்னைக்கு நம்ம படிச்ச அத்தியாயங்கள்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் உறுத்தலாவே இருந்தது. ஏன்னா மேபி அந்த புரிதல் வந்து அவங்க அவங்க அப்படி எழுதியிருக்கலாம். ஒண்ணு மட்டும் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரியார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இந்த சாதி அமைப்பு அப்படின்றதோ இல்ல இந்த வர்ண அமைப்பு அப்படின்றதோ ஒரு பிறப்பின் அடிப்படையில கிடையாது. அது வந்து வேலையின் பொருட்டு தான் இருக்குன்னு யார் சொன்னாலும் அதை ஏத்துக்க கூடாது. அவங்க ஏமாத்துறாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வேலை செய்யறதாலதான் அந்த சாதி அவங்களுக்கு இருக்குன்னு ஒரு வாதத்துக்கு அவங்க சொல்றாங்கன்ன போது, ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சு விவசாயம் பண்ணலாம், மதியம் அவர் வேற ஏதாவது ஒரு வேலை பண்ணலாம், அதுக்கப்புறம் அவர் மீன் பிடிக்க போலாம். ஏதோ ஒரு வேலை, அந்த வேலையை ஒரே நாள்ல வேற வேற வேலைகள் மாற்றி செய்ய முடியும். அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் எப்படி ஒரே சாதிக்குள்ள இருக்க முடியும்? அப்போ வேலையின் நிமித்தம் சாதி கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. இத வந்து எந்த விதமான தர்க்க ரீதியா நம்ம பார்த்தாலும் இதுல நம்ம உடன்பட்டு தானே ஆகணும். இதுதானே லாஜிக்கா இருக்கு இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா. அதுவும் இல்லாம நிறைய இடங்கள்ல வந்து சாதி அமைப்பை பத்தி பேசலன்னா கூட வர்ணங்களை பத்தி நிறையவே பேசியிருக்கு. இந்த வர்ணங்கள் தான் அதுக்கப்புறமா இவங்க சொல்லி வச்சிருக்கிற இப்போ பிராமணர் வந்து சத்திரியர் கூட சேர்ந்து குழந்தை பிறந்தா அது ஒண்ணு, அதே மாதிரி வைசியர் கூட சேர்ந்து குழந்தை பிறந்தா அது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைசிய பெண்கள் இதுல இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒவ்வொரு வர்ணங்களும் கலந்து கலந்து பல சாதிகள் உருவாச்சு அப்படின்றதெல்லாம் நிறைய இடங்கள்ல நிறைய பேரு நிறுவி இருக்காங்க. இந்த மாதிரிதான் இந்த சாதி அமைப்பு வந்தது அப்படின்றத பத்தி. சோ இவங்க சொல்லி இருக்கிற இந்த வேலையின் நிமித்தமாதான் சாதி உருவாகுது அப்படின்றதுல எனக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது. அது வந்து ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இங்க நம்ம இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற பல விஷயங்களை அவங்க ரொம்ப முன்னாடியே பேசிட்டாங்க. காளி சொன்ன மாதிரி அவங்கள ஒரு 1910 அந்த டைம்ல எல்லாம் பிறந்தவங்க இந்த அளவு பேசுறாங்க அப்படின்னும் போது நம்ம எல்லாம் எவ்வளவு லேகா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நம்ம அவங்க பேசின பேச்சுக்கு இந்நேரம் நம்ம எவ்வளவு தூரம் வந்து நம்மளோட அந்த பகுத்தறிவு சிந்தனையும் செயல்பாடும் எந்த அளவு போயிருக்கணும்னு கேட்டா அதுக்கு ஒரு எல்லை இருந்திருக்காது. ஆனா இப்ப வர நம்ம அவங்க பேசினதோட கொஞ்சமாவது பேசி இருக்கோமான்னு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற லெவல்ல தான் இருக்கும். அது வந்து ஒரு பின்னடைவு நமக்கு. அதை நம்ம சரி பண்ணிக்கணும், இல்லைன்னா இன்னும் வேகமா நம்ம ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி
எனக்கு தோணுது. அது என்னோட பர்சனலா எனக்கு தோன்ற ஒரு விஷயம். அதே மாதிரி பெரியார் எழுதி வச்சதோ, இல்ல இப்ப இவங்க பேசிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இங்க வந்து இந்த சாதி அமைப்புகள் பற்றியும், இந்த சாதி எப்படியெல்லாம் ஒரு பெண்ண வந்து முடக்கி போடுது அப்படின்றத பத்தியும். அதுவும் ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க சொல்றது, ஒரு பெண்ண சக மனுஷிய நீங்க வந்து அடிமையா வச்சுட்டு அதுக்கு அவங்க ரொம்ப சூப்பரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. அ ஒரு ஓட்டப்பந்தயத்துல 2 பேரோட ஒவ்வொரு கால் வச்சு தான் நம்ம ஓடணும் அப்படின்னும்போது, ஒரு கால் பெண்ணாவும், ஒரு கால் ஆணாவும் இருக்கும் பட்சத்துல, அந்த ஒரு கால நீங்க மடக்கி வச்சுட்டு, ஒத்த கால்ல நொண்டி அடிச்சா நீங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது ரொம்பவே வந்து இன்னைக்கு படிச்சதுலயே ரொம்ப ஹைலைட்டான விஷயமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, இத விட ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டிய ஒருத்தவங்க எப்படி எளிமையா புரிய வச்சிர முடியும்? அந்த எளிமை தான் இந்த எழுத்துல இருக்கிற எளிமை. இந்த வார்த்தைகள் எல்லாமே இப்ப நமக்கு படிக்கிறதுக்கு கடினமா இருந்தாலும் கூட, இவங்க எழுதியிருக்கிற அந்த விஷயங்களோட எளிமை வந்து நெறைய வெகுஜன மக்களுக்கு போய் சேருது. அவங்க பேசுறதும் கூட. அ மற்ற தோழர்கள் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களோட கருத்துக்கள முன்வைக்கும்போது, மேற்கோள் காட்டி பேசுறதா இருக்கட்டும். இப்படி எல்லாமே வந்துட்டு ஒருத்தவங்க எப்படி பேசணும்? இல்லன்னா ஒரு பகுத்தறிவு செயல்பாட்டாளர், இல்லன்னா ஒரு சுயமரியாதை செயல்பாட்டாளர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத வந்து ரொம்பவே முன்னுதாரணமா இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு, அடுத்த கட்டத்த நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் எனக்கு தோணுன ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி இப்போ பெண் கல்வி பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்ப வேற பெண் கல்வியில நம்ம முன்னாடி தான் இருந்துட்டு இருக்கோம். நெறைய வெ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் கூட, இன்னும் நமக்கு தேவைப்படுது. இதுதான் பெரியார் சொல்லுவாரு, "அ ஒரு 10 வருஷத்துக்கு ஆண்களுக்கு படிப்பு குடுக்காதீங்க. எல்லாம் பெண்களா படிக்கட்டும்." அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதாவது யாருக்கெல்லாம் எல்லாம் கிடைச்சிட்டு இருந்ததோ, அதாவது இப்போ பிராமணர்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தது. தங்கள உயர் சாதியா சொல்லிக்கிட்டவங்களுக்கு. மத்த யாருக்குமே எதுவும் கிடைக்காம இருந்தது. அப்போ யாருக்கு எதெல்லாம் கிடைச்சிட்டு இருந்ததோ, அந்த கிடைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அதை குடுக்காதீங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அத முழுமையா குடுக்கும்போது, அந்த இடத்துல அந்த ஒரு சமநிலை வந்து அடையும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா இப்போ ரிசர்வேஷன் குடுக்கறத கூட எதிர்க்கிற ஒரு மனநிலை வந்து உருவாயிருக்கு. இத வந்து கொஞ்சம் ஆபத்தான விஷயமாவே நம்ம பார்க்கணும். எல்லாமே சரியாயிருச்சு, எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு கண் துடைப்பு மாதிரியே இருக்கு. எல்லாம் சரியாகல இன்னும். இன்னும் நெறைய இடத்துல நம்ம ஓட வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் அப்படின்றது தான். ஆ இந்த இந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தோன்ற விஷயம், நம்ம போற வேகம் பத்தல. இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீடா நம்ம ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கு. இதான் கோமதி மேம் தோணுச்சு. காலை நெறைய விஷயம் பேசிட்டாங்க. ஸோ எனக்கு ஜஸ்ட் இவ்வளவுதான் தோணுச்சு. நன்றி கோமதி மேம். ஓகே. நன்றி நன்றி நாகஜோதி. சார் இது ஓபன் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நீங்க இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க. மீரா, நீங்க பேசுறீங்களா? பேசுறேன் கோமதி. ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம படிச்சது ஃபர்ஸ்ட் வந்து ஜாதி வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணாம். நமக்கு ஜாதி வேணவே வேணாம். அப்பவும் சரி, இப்பவும் சரி, எப்பவும் சரி. அது ரொம்ப ஜாதிங்கிறது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறது எப்பவுமே எனக்கு, நான் அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஜாதி வேண்டவே வேண்டாம், அவ்வளவுதான். ஏன்னா அதுல யாராவது வந்து ஒரு சின்ன நன்மையாவது அதால காமிக்க முடியுமா? இந்த ஜாதியால இது நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லி, இந்த பிராமணர்களை தவிர, பார்ப்பனர்களை தவிர வேற யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்படியே அதுல நல்லது நடந்திருந்தாலும் அது வந்து தேவையே இல்லை. ஏன்னா ஒருத்தரை வந்து நீ தீண்டப்படாதவன்னு சொல்லி தள்ளி வச்சுட்டு, நாங்கெல்லாம் மேல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றனால அது தேவையே இல்லை. இந்த ஜாதிங்கிறதே சுத்தமா தேவையே இல்லை. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா சுயமரியாதைக்கு அது வந்து எதிரானது. அதனால ஜாதி தேவையே இல்லை. இதுல இப்ப சமீபத்துல சில கூத்துகள்லாம் நம்ம நடக்கிறத பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லேடின்னு நினைக்கிறேன், அதாவது எனக்கு எந்த ஜாதியையும் சேர்ந்தவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெசட்லயே மாத்துனாங்களா இல்ல எங்க போய் பண்ணாங்கன்னு தெரியல, சான்றிதழ் வாங்கினாங்க. அதே மாதிரி இப்போ ரொம்ப சமீபத்துல ஒரு டிரெக்டர் வந்து நான் வந்து ஜாதி சான்றிதழ் இல்ல, எனக்கு அந்த ரிசர்வேஷன்லாம் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசியிருந்தாரு.
இதெல்லாம் வந்து ரொம்ப கேலி கூத்தா இருக்குது இல்லையா? ஒருத்தர் அவர் வந்து நல்லா மேல வந்துட்டாரு. அவருக்கு தேவையில்ல. அதனால அவர் அப்படி பேசலாமா? இந்த ஜாதிங்கிறது வந்து மனுஷன வந்து மனுஷனாவே இருக்க விட மாட்டேங்குது. அது யாருக்குள்ள போனாலுமே அவங்கள வந்து மிருகங்களா தான் மாத்துது. அததான் பார்க்க முடியுது இங்க. அதுக்கு அடுத்து அந்த கடவுள் நம்பிக்கை. இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதாவது இவ்வளவு அநியாயங்கள் நம்மளை சுத்தி நடக்கிறப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அதை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இல்ல அத அக்செப்ட் பண்ணிட்டு அதெல்லாம் நடக்கிறதுக்கு விடுற ஒருத்தர் கடவுளா இருக்க முடியுமா? அன்பே வடிவானவர் அப்படின்லாம் சொல்றோம். அப்படியானவர் இவ்வளவு ஒரு வன்முறைகளையும் அநியாயங்களையும் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? பிலசாபிக்கலா இதுக்கு நிறைய 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 தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். என்ன பொறுத்த அளவுக்கு கடவுள் அப்படின்ற ஒரு அந்த கான்செப்டே நான் வந்து கம்ப்ளீட்டா நான் விட்டதுக்கு காரணம் வந்து எனக்கு ரெண்டு விஷயத்தால. பசி, வலி. இந்த 2 விஷயம் தான் என்ன வந்து இந்த கடவுள் அப்படின்ற ஒன்னையே கம்ப்ளீட்டா தள்ளிவிட வச்ச விஷயமே அது 2 தான். பசியும் வலியும் வந்து இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அதனால நடக்கக்கூடிய கொடுமைகளும் கஷ்டங்களும் அதெல்லாம் வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தானே தெரியுது. கடவுளா இருந்தா அவ்வளோ ஒரு ஏபிளானவரா இருந்திருந்தா இதுக்கு ஒரு மாற்றா வேற மாதிரி கூட வச்சிருக்கலாமே. ஏன் இவ்வளவு ஒரு துன்புறுத்தலை வந்து கொடுக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா எல்லாருமே ஒரு வகையில வந்து கடவுள் மறுப்பாளர்கள் தான். இப்போ வந்து ஏதோ ஒரு வியாதிக்காக ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆறாங்கன்னா கடவுள் நம்பிக்கையாளர்கள் கோயில்ல மாத்திரம் போய் கும்பிட்டுட்டு அதோட விட்டுறணும் இல்லையா? ஆனா அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் ஆறாங்க. ஏன்னா முடியாது, கடவுளால அந்த இடத்துக்குலாம் வர முடியாது, செய்யலாம் முடியாது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சயின்ஸ் மூலமா தான் அதை வந்து நம்ம தீர்வு காண முடியும். இன்னும் சொல்லுவாங்க, எனக்கு வந்து உளவியல் பூர்வமா நம்பிக்கைக்காக ஒரு பலத்துக்காக கடவுள் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு கடவுளை தான் நம்பணும்னு இல்லை. உளவியல் பூர்வமா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேற எத்தனையோ வழிகள் இருக்கு. அநியாயமான ஒரு தத்துவத்தை வந்து நம்ம நம்ப வேண்டியதே கிடையாது. அதே மாதிரி இந்த கடவுளிடம் போறதுக்காக இந்த பார்ப்பனர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த சடங்குகள், இந்த சம்பிரதாயங்கள், இதெல்லாம் வந்து ஒரு இதா சொல்லுவாங்க எப்படின்னா, கடல் தாண்டி வருவாங்க இறந்தவர்களை புதைக்க. ஆனா ஒரு தெரு தாண்டி வரமாட்டாங்க உதவி செய்ய அப்படின்ற மாதிரி ஒரு இதை நான் வாசிச்சிருக்கேன். உண்மைதானே? ஒருத்தர் உயிரோட இருக்கிறப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய காட்ட வேண்டிய அன்போ உதவிகளையோ அவங்க இறந்த விட்டு தான் இந்த சடங்குகள் திதின்ற பேர்ல அது யாருக்கான இதா மாத்தி வச்சிருக்கிறாங்க. எல்லா சடங்குகளுமே அப்படி பார்த்தா இந்த பார்ப்பனர்கள் அவங்க வாழ்றதுக்காக உண்டாக்கிக்கிட்டதுதான்.